இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி 193வது நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இன்று மாலை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதுவும் இன்றைய எழுத்தாளர் தர்மன் ஐயா அவர்களுடன் ஜமுனா அவர்களுடைய கலந்துரையாடலை காண்பதற்காக அனைவரும் ஆர்வத்தோடு வந்திருக்கின்றோம். ஐயாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். படைப்பாளர் தர்மன் அவர்களின் இயற்பெயர் சோலையப்பன் தர்மராஜ். இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தில் உள்ள கடலையூருக்கு அருகில் உருளைக்குடி என்னும் ஊரில் சோலையப்பன் பொன்னுத்தாய் ஆகியோருக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1953 பிறந்தார். உருளைக்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி திருநெல்வேலி டயோசிசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் பள்ளி, கடலையூர் மேல்நிலை பள்ளி, நாடார் மேல்நிலை பள்ளி, கோவில்பட்டி தொழிற்கல்வியை புனித மரியன்னை தொழில்நுட்ப பள்ளி தூத்துக்குடியில் முடித்தார். தற்போது கோயில்பட்டியில் வசிக்கிறார். 1976 முதல் 1996 வரை 20 ஆண்டுகள் கோவில்பட்டியில் உள்ள லாயல் டெக்ஸ்டைல் மில் என்னும் தனியார் தொழில் நிலையத்தில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். இவர் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அமைப்பிலும் இருந்தார். மேலும் இவர் பல்வேறு நூல்களை படைத்திருப்பதோடு பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். 1992 மற்றும் 94ஆம் ஆண்டுகளில் இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதை கால விருதினை பெற்றிருக்கிறார். கூகை என்னும் புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் 2005ஆம் ஆண்டிற்கான சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றிருக்கின்றார். சூழ் என்னும் புதினத்திற்காக 2019ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கின்றார். முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அம்மையார் ஆகியோரிடமிருந்து மாநில அரசு விருதுகள்: மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் நீதியரசர் VR கிருஷ்ணய்யர் விருது, சுந்தரனார் விருது, கனடா தோட்ட விருது 2005ஆம் ஆண்டு பெற்றிருக்கின்றார். சுஜாதா விருதினை 2016ஆம் ஆண்டு பெற்றிருக்கின்றார். ஆனந்த விகடன் விருதினை 2019ஆம் ஆண்டு பெற்றிருக்கின்றார். இன்னும் பல விருதுகளை பெற்றிருக்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளருடனான இன்றைய நேர்காணலுக்கு அவரை அன்போடு அழைப்பதோடு அவருடைய மேலும் சில படைப்புகளையும் இங்கு கூறலாம் என்று நினைக்கிறேன். தூர்வை என்ற நாவல், கூகை என்ற நாவல், சூழ் என்ற நாவல், 13வது மையவாடி என்ற நாவல், வவ்வால் தேசம் என்ற நாவல்களை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் சிறுகதை தொகுதிகளாக ஈரம், சோகவனம், வனக்குமாரன், அன்பின் சிப்பி, நீர்ப்பலி என 68 கதைகள் அடங்கிய தொகுப்பினையும் எழுதியிருக்கின்றார். ஆய்வு நூலாக வில்லிசை கலைஞர் பிச்சைக்குட்டி அவர்கள் மறைந்த வில்லிசை கலைஞரின் வரலாற்று நூலையும் எழுதியிருக்கின்றார். இப்படி பல்வேறு படைப்புகளை படைத்த தர்மன்-ஐயா அவர்களுடன் இக்குழுவின் மிகச்சிறந்த வாசகர், தொடர்ந்து நூல்களை ஆழமாக படிக்கக்கூடியவர், சில நேரங்களில் மனதுக்கு ஆறுதலாக பேசக்கூடியவர், அன்பு தோழி ஜமுனா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் ஐயா அவர்களோடு உரையாடுவதற்காக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நான் நேரா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்கய்யா. இப்போ கேள்விகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட புத்தகங்கள் எல்லாமே நான் முக்காவாசி வாசிச்சுட்டேன். அதாவது 13-14 நாள்ல இப்போதைக்கு கையில இருக்கிறது இதுதான். மத்தது நூலகத்துல எடுத்தது, நண்பர்கள் கிட்ட வாங்கினது, இன்னும் வாங்கி வச்சது எல்லாமே இருக்கு. எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ அத பத்தி கொஞ்சம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிற நண்பர்களுக்காக அத பத்தி ஒரு சின்ன ஒரு முன்னுரை மாதிரி ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில மாற்ற முடியாத மற்றும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. உலக வரலாறு ஆகட்டும், பல்வேறு கலாச்சாரங்கள் ஆகட்டும். ஜமுனா மியூட் ஆயிட்டு பேசுறமா? இப்ப கேக்குதுங்களா? ஆமா, ஓகே. இப்போ மரணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில மாற்ற முடியாத மற்றும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. உலக வரலாறு ஆகட்டும், இல்ல பல்வேறு கலாச்சாரங்கள் ஆகட்டும், பறவைகள் மரணம் இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாத ஒரு இணைப்பிரியா தோழர்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மரணத்திற்கு பிந்தைய வாழ்வா இருந்தாலும் சரி, மரணத்துக்கு முந்தைய அறிகுறியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில இந்த பட்சி நமக்கு சொல்லுது
அப்படிங்கறத வந்து வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல வந்து இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பறவைகளை வந்து ஒரு பிரதிநிதித்துவமா பாவிக்கிறாங்க, அதனோட அடையாளமா பாவிக்கிறாங்க. இப்ப இந்த இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா, இப்ப பூர்வீக அமெரிக்கர்கள் அவங்க வந்து அவங்களோட கலாச்சாரத்துல வந்து கார்டினல் அப்படின்ற ஒரு பறவை வந்து அது ஒரு சின்னமாவே அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஆன்மீக உலகத்தோட இணைச்சிருக்காங்க தொடர்புடையதா. அப்புறம் இயற்பியல் உலகத்திலையும் வந்து அதற்கு அப்பாற்பட்டு அந்த உலகத்துல வந்து ஒரு இறை தூதரா வந்து இந்த கார்டினல் அப்படின்ற பறவையை வந்து பாவிக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க சொன்ன எல்லா புத்தகத்திலும் சூலா இருக்கட்டும், பெருமூச்சா இருக்கட்டும், அதுல வர்ற அந்த மைதானம்ங்கிற குறுநாவலா இருக்கட்டும், சாக்குருவி அப்படின்ற வந்து ஒரே ஒரு ஓலமிடும், அடுத்த நாளோ அது ரொம்ப நெருக்கமான நாட்கள்லயும் வந்து ஊர்ல வந்து ஒரு சாவு விழும் அப்படின்னு சொல்லி சாக்குருவியோட அலறல் சத்தம் நமக்கு ஒரு அடையாள சின்னத்தை கொடுத்துட்டு போகுது அப்படின்னு. இப்ப இந்த பறவைகளுக்கும் மரணத்திற்குமான தொடர்பு அப்படின்னு உங்களோட படைப்புல வருது இல்லையா? இந்த குருவியை நீங்க பாத்திருக்கீங்களா? இது உண்மைதானா? இது வந்து எப்படி அப்படின்னு எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். ஐயா அன்மியூட் பண்ணிருங்கய்யா. அன்மியூட் பண்ணல. இப்ப கேக்குதாமா? கேக்குதுங்கய்யா, பேசலாம். சரி சரி. அதாவது நம்முடைய கலாச்சார பண்பாட்டு விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பறவைகள், மிருகங்கள், மரங்கள் எல்லார் கூடயுமே மனிதர்களுக்கான ஒரு நெருங்கிய உறவு இருக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். சில பறவைகள் சில மிருகங்கள் தான் நம்ம பாரம்பரியா வழிபட்டு இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வாகனமாக இருக்கு. இன்னும் சில மரங்கள் வழிபாட்டுக்குரிய மரங்களாக தான் இருக்கு. மரங்களை சுற்றி வர்றதை பற்றிய சில சாத்திரங்கள்லாம் நிறைய சங்க இலக்கியங்கள்ல நிறைஞ்சுக்கிடும். அது மாதிரி கிராமங்கள்ல பறவைகளை வச்சு சில சாத்திரங்கள் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போகும்போது காக்கை வந்து இடது பக்கம் இருந்து இப்படி வலது பக்கமா பறந்து போனால் அந்த காரியம் ஜெயிக்கும், வலது பக்கம் இருந்து இடது பக்கமா போனானா கொஞ்சம் குழப்படி அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். அது நம்பிக்கைகள். அதாவது இதுல ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கவனிக்கணும். இந்த மித்துக்கள்னு சொல்லக்கூடிய இல்லையா, மித்து, அந்த மித்துக்களை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நிராகரிக்கவும் முடியாது, ஏற்றுக்கிறவும் முடியாது. அதனுடைய வலிமையே அதுதான். நீங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சுக்க முடியாது, முழு உண்மைன்னு ஏற்றுக்கிறவும் முடியாது. அது காத்துல மேந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் அந்த கூகை குளர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நானா அதை உருவாக்குனது கிடையாது. நெகண்டுல இருந்து நான் எடுத்திருக்கேன். அதை நெகண்டுல இருந்து எடுத்துதான் என்னுடைய நாவலுக்குள்ள அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல தேவையான இடத்துல அதை வச்சிருக்கேன். அது நான் உருவாக்குனது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்ச நிகண்டுல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கி வச்ச நிகண்டுல இருந்து நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தடவை கூகையை குளறினால் என்ன நடக்கும், 2 தடவை குளறினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாடி. அதே மாதிரி சாக்குருவின்னு ஒரு குருவி உண்டு கிராமங்கள்ல. அது என்ன பண்ணும்னா நைட்ல வந்து வீச்சுன்னு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு போயிடும். எல்லாரும் பயப்படுவாங்க. கிராமத்துல அவ்வளவு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அட கழுத, சாகுருவி கூப்பிட்டுட்டு போயிடுச்ச, என்ன நடக்க போதோ, யாருக்காவது ஊர்ல இழுத்துட்டு கிடக்குதா, வயதானவங்க யாரும் படுத்திருக்காங்களா சோகம் இல்லாம, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சவுண்டு வந்து ஒரு பீதியை கிளப்பிடும். ஏன்னா சாகுருவி சாமானியமா கூப்பிடாது, அதை யாரும் பார்க்கவும் முடியாது. இந்த குருவியை நான் பார்த்துருக்கிறேன். நான் இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அலையிறவன் நான். அதனாலதான் நான் பார்த்துருக்கிறேன். அது நைட்ல கூட்டிட்டு போறது, இரவு பறவை அது. அதனால இரவு அது போகும்போது கூவிட்டு போயிடுச்சுன்னா யாருக்கு சவுண்டு மட்டும் தான் கேட்கும், குருவியை பார்க்குங்க. நான் கூட அதை எப்படி பார்த்துருக்கேன், கூகையை யாருமே பார்த்துருக்க முடியாது, ரொம்ப அபூர்வம். அது இரவு பறவை. பகல்ல பூரா கொண்டு போய் அடைஞ்சு உடைஞ்சிக்கிடும், பார்க்கவே முடியாது. தப்பிட்டேரி 1, 2 வெளியே வந்துச்சுன்னா அதை எல்லா பறவைகளும் சேர்ந்து கொத்தி அதை கொண்டு, அதனால அது வெளியே வராது. பகல்ல அதுக்கு கண்ணு தெரியாது. நான் இந்த பறவைகளெல்லாம் இரவுல எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு வேட்டைக்காரன், ஹண்டர். இரவு வேட்டைக்கு போறவங்க கூட நான் போகக்கூடியது. அந்த பழங்குடியின மக்கள் கூட சேர்ந்து அந்த நெத்தியில லைட்டை கட்டிட்டு அந்த போகும்போது எனக்கு இந்த குருவிகள்லாம் தட்டுப்படும். விதவிதமான ஜீவன் ராசிகளாம் எனக்கு தட்டுப்படும்.
அப்பத்தான் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஒழிய மற்றபடி பார்க்க முடியாது. அது நான் முதல்ல சொன்னது மாதிரி மித்துக்களை வந்து நம்ம கிராமத்துல இன்னும் வழங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது, ஏற்றுக்கணும் முடியாது. அவ்வளவுதான். சரி, கேளுங்க அடுத்து. இல்லைங்க, மியூட் ஆயிடுச்சு அதனாலதான். கேளுங்க கேளுங்க. நல்லதுங்கய்யா. அப்ப இப்பவும் வந்து சாக்குருவி இருக்கு. அது இருந்தா வந்து அது வந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சுன்னா ஊர்ல வந்து ஒரு இலை உழுவுறது உறுதி அப்படிங்கிறதுக்கு முக்கிய ஆவணமே நீங்க தான். உங்களைதான் நாங்க எடுத்துக்கிறோம். அது ஒரு செய்தி மெசேஜ் மாதிரி. அது ஒரு பீதியை உருவாக்கிறோம். அது வந்து ஆமா, ஒரு பீதியை உருவாக்கி. ஆமா, அந்த கூகையிலயும் சரி, ஒரு நைட்ல நாய் ஊழையிட்டுச்சுன்னா அன்னைக்கு ஒரு இது நடக்கும். நைட்ல நாய் ஊழையிட கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை மீறி சில நாய்கள் ஊழையிடும். ஊழையிட்டா கிராமத்துல வந்து அப்படி பேச ஆரம்பி, என்ன சவுத்துக்கள் ஊழையிடுதே, என்ன நடக்க போகுது, அப்படியெல்லாம் ஒரு இது. அதான் அது நானும் அனுபவிச்சிருக்கேன், பாத்திருக்கேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சயின்டிபிக் ரீசன், அது வந்து அந்த அந்த சயின்ஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணினாதான் வந்து நம்பக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த கேள்வியை முதலா நான் கேட்டுக்கிட்டேன். ஆமா, சில சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில. உண்மைங்க நிறைய உண்மைங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ ஒரு எழுத்தாளரா, ஒரு வாசகரா நீங்க வந்து ஒரு எழுத்தாளர் எப்பயுமே ஒரு சிறந்த வாசகரா இருப்பது வந்து ரொம்பவே பொதுவான ஒரு விஷயம். அப்படி நீங்க வந்து கீரா அவங்களோட எழுத்துக்களை வாசிச்சிருக்கீங்க. உங்களுடைய தாய்மாமா பூமணி அவர்களுடைய எழுத்து படைப்புகள் எல்லாம் தாண்டி வேறு யாருடைய படைப்புகள் நீங்க வாசிச்சிருக்கீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான எழுத்தாளர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? பொதுவா ஒரு எழுத்தாளர் எப்படி உருவாகுறான் அப்படின்னு சொன்னா வாசிப்பு தான் அடிப்படை. ஒரு ஆழ்ந்த வாசிப்பு இல்லாம ஒரு எழுத்தாளர் உருவாக்க முடியாது. அந்த வாசிப்பு என்பது பல வருடங்களை உள்ளடக்கிய ஒன்று. இப்ப நான் வந்து என்னுடைய 14 வயசுல நான் 9வது படிக்கும்போது நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப ஸ்கூலை கட்டடிச்சுட்டு லைப்ரரிக்கு போறேன். எனக்குள்ள ஒரு 20 அப்ப அந்த நேரம் என்னுடைய ரசனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, கல்கி, நான் பார்த்த ஸ்டார்லி, ராசு நல்ல பெருமாள், ராக்கி ரங்கராஜன், சுஜாதா, இந்த மாதிரியான ஆட்கள் எழுத்து தான் விழுந்து நான் படிப்பேன். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில 6 எல்லாம் கன்னித்தீவு படிப்பேன். யாராவது பெரிய ஆளு பேப்பர் படிச்சிருந்தா நாங்கள் நீக்கி அதை பார்ப்பேன். நைட்டு பூரா எனக்கு உறக்க வராது. மூசா நாளைக்கு என்ன செய்ய போறானோ, சிந்து பாத்து என்ன பண்ண போறானோ அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்படிதான் வாசகன் வந்து மூலமா உள்ள போறோம். அப்புறம் நமக்கான ஒரு ரசனை உருவாகும். எல்லாத்தையும் படிக்கலாம். கண்டது கற்க பண்டிதனாவானுங்கிறத கிராமத்தை சொல்ல விட இப்படி படிச்சுட்டு வரும்போதே நமக்கு சில இதுகள் சலிப்பை உருவாக்கும், சில எழுத்துக்கள் ஆர்வத்தை உருவாக்கும். அந்த சலிப்பை உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை நான் விட்டுட்டே வந்துருவோம். திரும்ப அது மாதிரி அது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை உருவாக்குறதுங்கிறத தேட ஆரம்பிப்போம். அப்படி வரும்போது முதல் புள்ளியில வந்து எனக்கு நிற்கக்கூடிய ஆளு டி ஜானகிராமன் தான். நவீனமும் இருக்கும், பழமையும் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அது இருக்கும். காமம் வேணா காமம் இருக்கும், காதல் வேணா காதல் இருக்கும். அது ஒரு சரியான வாசகங்கள் உள்ள நுழையதுக்கான ஒரு பெரிய வாசலா தான் நான் அன்னைக்கும் ஜானகிராமனை பார்க்கிறேன். அது உள்ள போனாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கதவு நமக்காக திறக்குது. அங்க போய் உள்ள போய் பார்த்தோம்னா அவரை ஒட்டிய எழுத்தாளர்கள் சி.சு. செல்லப்பா இருக்கிறாரு, பி.எஸ். ராமியா இருக்கிறாரு, மௌனி இருக்கிறாரு, புதுமை பித்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இது உலகம் நமக்குள்ள விரியுது. அதெல்லாம் படிக்கிறேன். படிச்சுட்டு கடைசியா தான் நான் வந்து கீராட்ட வர்றேன். நான் வரும்போது 1976 காலகட்டங்கள் தான் நான் கீராட்ட வரேன். அதுக்கு முன்னாடியே வந்து பூமணி வந்து என்னுடைய அம்மாவோட வந்து தாய் மாமனார் உறவு முறையில. இந்த பள்ளிக்கூடத்து லீவுக்கு நான் அவருடைய ஊருக்கு போயிடுவேன். பாட்டி ஊருக்கு எல்லாரும் போகிறோம் இல்லையா, அது மாதிரி அங்கே போயிடுவேன். எனக்கு காப்பரிச்சு அரைப்பரிச்சு லீவுக்கு போயிடுவேன். அப்போ அவர் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார், விருதுநகர்ல செந்தில்குமார் நாடார் கல்லூரின்னு ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் வீட்டில் விதவிதமான புத்தகங்கள் கிடைக்கும். நான் பார்க்காத புத்தகங்கள், எழுத்துன்னு ஒரு பத்திரிகை கிடைக்கும், தீபம்னு ஒரு பத்திரிகை கிடைக்கும், கனையாளின்னு ஒரு பத்திரிகை, இதெல்லாம் நான் பார்க்காத பத்திரிகை புத்தகம், வாரம் மாத இதழ்கள் கிடைக்கும். அதை எடுத்து படிக்கும் போது அதுல நான் சொன்ன எழுத்தெல்லாம் அதை எழுதுறாங்க. அப்ப நான் அவர்கிட்ட ஒரு நாள் எனக்கு வீட்டுக்கு நான் போயிட்டு படிக்கிறதுக்கு எனக்கு புஸ்தகம் கொடுங்க மாமான்னு கேட்கும்போது எனக்கு
அவர் கொடுத்த புஸ்தகம் கீராவுடைய புஸ்தகம் 3 புஸ்தகம் எனக்கு. இதை முதல்ல நீ படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது வீட்டில் வந்து நான் படிச்சு பார்த்தாலும் எனக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்றேன்னு தெரியல. எல்லாம் எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் எழுதியிருக்காரு ஃபுல்லா. எனக்கு எங்க இதை விட ஒரு சோக்கால எங்க ஐயாட்ட கொடுத்தாதான். எங்க ஐயா வந்து அந்த காலத்துல 8 வரைக்கும் படிச்சவரு, ஒரு நாட்டுப்புற கலைஞர், ஒயில் கும்மி ஆடக்கூடிய கலைஞர். அவருக்கு மகாபாரதம், ராமாயணம், அந்த கதை இந்த கதையெல்லாம் அவருக்கு அத்துபடி. அவர் மூலமா தான் நாங்கள் எழுத்தாளர் வந்தோம். அவர் இதை கீழா கதையை படிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 கதை எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது அவருடைய கதை தான் அது ஃபுல்லா. அப்புறம் தான் அது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வருது. அவர் கூட அப்புறமா பழக்கம் ஏற்படுகிறது. அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு படைப்பாளி ஆவதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை, எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஒண்ணு முதல்ல அதான் எங்களுக்குள்ள தாரக மந்திரம். அதுதான் எனக்கு. அடுத்து, நீ ஒரு கதை எழுதுவதற்கு, ஒரு நாவல் எழுதுவதற்கு ஊர் உலகம் பூரா சுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்கள் ஊர்ல உள்ள மனிதர்களை ஆராய்ந்தால் போதும். இந்த 2 விஷயத்த நான் இருக்க பிடிச்சிக்கிட்டேன். என்னாலே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் அதிகமா படிக்கல, வெறும் 10th டெஸ்ட் கன்டினியூ பண்ணிட்டு ஓடி போயிட்டேன். அது கம்ப்ளீட்டும் பண்ணல, அதுக்காக வருத்தப்படவும் இல்லை. அதுல இருந்து நான் வந்து என்ன பண்ணேன், அதை ஒரே அடியா அவருடைய இதை ஃபாலோ பண்ணிட்டேன். அவரும் அதே மாதிரி 7 வரைக்கும் படிச்சு வர்றான். அப்புறம் மேலாண்மை பொன்னிச்சாமி 5 வரைக்கும் படிச்சு வர்றான். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பெரிய படைப்பாளியா இருக்கிறாங்களே, அப்ப நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உருவாச்சு. கீராட்டு அந்த நம்பிக்கை கிடைச்சது. அப்படித்தான் நாங்க எல்லாம் கதைகள் எழுத ஆரம்பிக்கிறோம். 80 தான் என்னுடைய முதல். அதுக்கு முன்னாடி நான் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கவிதைன்னா இல்ல, பிரபலமான எல்லா பத்திரிகையும் என்னுடைய கவிதைகள் வெளிவந்திருக்குது. அது வரைக்கும் நான் சங்க இலக்கியங்கள் படிக்கல. நான் சங்க இலக்கியங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தும் போது அகநானூறு, புறநானூறு, 500, 1810, 3900, செவ்வொரு சிந்தாமணி உள்ள போகும்போது, ஆஹா, நான் எழுதியிருக்கிறது ஒன்று கூட கவிதை கிடையாது, கவிதை மாதிரியான கவிதைகள் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அன்னைக்கே நான் எழுதி வெளிவந்த கவிதைகள் எல்லாம் 2 தொகுப்பு போடலாம். வெளிவந்த கவிதைகள் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு தீய வச்சு கொளுத்துனேன். கொளுத்திட்டு அந்த தீ மேலே சத்தியம் பண்ணேன், இனிமேல் நான் கவிதையே எழுத மாட்டேன், சிறுகதை நாவல் தான் எழுதுவேன். உண்மை, சிறுகதை நாவல் தான் எழுதுவேன் அப்படின்ட்டு சிறுகதை நாவல் எழுத ஆரம்பிச்சேன். அப்படித்தான் எழுத்தாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா நீங்க அந்த சுஜாதாவோட புத்தகத்தை வாசிச்சு அவரோட பேர் கொண்ட விருது வாங்கினது ஒரு பெருமையான விஷயம். அதே மாதிரி கீரா உங்களோட புத்தகத்தை வாசிச்சு அவரு கையால வந்து ஒரே ஒரு புத்தகத்துலதான், தூர்வையில மட்டும்தான் நான் வந்து முன்னுரை பார்த்தேன். உங்களுடைய இத்தனை புத்தகத்துல எந்த முன்னுரையும் கிடையாது. அது என்னுடைய முதல் நாவல். முதல் நாவல், அதுக்காகத்தான் வாங்கினேன். அவரு கீரா அவங்க சொன்ன வார்த்தைகளை இங்க நம்ம அவையோருக்காக வாசிச்சு காட்டுறேன். கரிசல் இலக்கிய பள்ளியில் படித்து தேர்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர் சோ தர்மன். இவரால் தமிழ் உரைநடை இலக்கியத்துக்கும் பெரு வரவு. ரொம்ப நிறைவாக இருக்கின்றது எனக்கு அப்படிங்குது. இது வந்து இதை விட வந்து ஒரு பெரிய பாராட்டு வந்து யாராலையுமே பெற முடியாது. அவரை பற்றி எல்லாம் பேசினா மணிக்கணக்கா பேசலாம், நிறைய பேசலாம். நல்லா ஒரு நேரத்துக்குள்ள ஒரு மீட்டிங்ல பேசுற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. யார் கேட்டது, ஒரு முக்கியமான ஒரு ஆள், மணியரசன் சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. என்னைய கேட்டாரு, தென் மாவட்டங்கள்ல மட்டுமே நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறீங்க, சாகித்ய அகாடமி விருது பூராமே தென் மாவட்டங்களுக்கு தான் போகுது, ஏராளமான படைப்பாளிகள் தென் மாவட்டங்கள் இருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச வரம் வந்து, இப்ப நான் வந்து ஒரு நல்ல ரைட்டர், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு எழுத்தாளனை, ஒரு படைப்பாளியை உருவாக்கக்கூடிய ரைட்டர் நான் கிடையாது. அதான் பெரிய முறை. நான் நல்ல ரைட்டர், என்ன மாதிரி நிறைய நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களால இன்னொரு படைப்பாளியை உருவாக்கக்கூடிய பக்குவம் அவங்க வீட்டுல இல்லை, அவங்ககிட்ட எல்லாம் எழுத்தியுமே. இப்போல இளைஞர்கிட்ட கிடையாது. எங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரம் 3 நபர்கள் அப்படி எங்களுக்கு கிடைச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாகர்கோவிலில் உள்ள சுந்தர் ராமசார், பெரிய மாபெரும் படைப்பாளி. நீங்க அவர் வீட்டுக்கு 2 திருக்குறளை மட்டும் படிச்சுட்டு போய் அவரை சந்திச்சு பேசினா அதுக்கு தக்க அவர் பேசுவார். அவருடைய மேதவியை காட்ட மாட்டார், நம்மளை மட்டம் தட்ட மாட்டார். அதுக்கு தக்கன நம்மளை பேசி சந்தோஷப்படுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்புவாரு. வீட்டுல சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டுல கமலாமா எல்லா உதவியும் செய்வாங்க, அவங்க வீட்டுமா எல்லாம். அது கிடைக்கும் அந்த மரியாதைகள். அடுத்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் திருநெல்வேலியில் உள்ள தீகா சிவசங்கரன், சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவருடைய பையன் வண்ணதாசன், அவரும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. தீக்காசி வீட்டுக்கு எப்பனாலும் யாராலும் போகலாம், அது திறந்த மனாது. அவர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர். எப்ப யார் போனாலும் மணிக்கணக்கா பேசுவார். நீங்க போகும்போது உள்ள ஆளு வரும்போது வேற ஆளா மாத்திடுவார்.
பல சிந்தனைகளை விதைச்சு விட்டுருவார். நிறைய புத்தகங்கள் படிக்க கொடுப்பாரு. இதெல்லாம் அந்த காலத்துல எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதங்கள். அடுத்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் என்னுடைய குருநாதர் டி. ராவணன். அவர் வீட்டுக்கு இப்பெல்லாம் 1976, 72 காலகட்டங்கள்ல கோயில்பட்டில நாங்க ஒரு 10 பேர்கிட்ட படிச்சுட்டு வேலையில்லாம அலையிற இளைஞர்கள். இப்போ 19, 20 வயது எங்களுக்கு. எல்லாருக்கும் ஒரு பைசா இருக்காது கையில காசு, 5 நய பைசா இருக்காது. எல்லாரும் சிரட்டு குடிச்சு பழகிருப்போம். சிரட்டு குடிக்க துட்டு இருக்காது. எடசேவல் அவருடைய ஊர். எங்க ஊர்ல இருந்து 15 சைக்கிள் இருக்கும் எல்லாத்தையும். ஒவ்வொரு சைக்கிளும் 2 பேர் 3 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டு இடைச்சவளுக்கு போயிடுவோம் நாங்க. போனா காலையில அங்க அவர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, போனோடனே எங்களுக்கு அந்த கீராவுடைய துணைவியார் கணபதி அம்மா மோர் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க வீட்டுல எப்பவும் மோர் கொடுப்பாங்க. அவர் இருந்தாருன்னா காலையில இருந்து மத்தியானம் சாப்பாடு அங்க சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு? சோளக்கஞ்சி, அது கம்மங்கஞ்சி கிடைக்கும். அவர் விவசாயி. கரைச்சி கிளாஸ்ல ஊத்தி கொடுப்பாங்க, குடிப்போம். நைட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி வட்டமா உட்காந்து ஸ்கூலு கிளாஸ் நடத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உள்ளூர் விஷயத்துல இருந்து உலக விஷயங்கள் பூரா பேசுவோம். எல்லா ரைட்டரை பற்றியும் பேசுவோம். போய் எங்களுக்கு ஆளுக்கு 2 புஸ்தகம் கொடுத்து விடுவாரு, வாசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா, எங்களுடைய படைப்புகள் ஏதாவது, அப்ப கவிதை தான் எல்லாரும் எழுதணும். ஒரு படைப்பு எங்க கவிதை ஏதாவது ஒரு பத்திரிகையில வந்துருச்சுன்னா அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. உடனே அப்ப இந்த செல்போனு இதெல்லாம் கிடையாது பார்த்தீங்களா, கவிதை வரும். உங்களுடைய தீபம் பத்திரிகையில உங்க கவிதையை வாசிச்சேன், ரொம்ப பிரமாதம், ஷீட்ஸ் மாதிரி இருந்தது, ஒரு ஷூட் மாதிரி இருந்ததுன்னு சொல்லி எங்களை தூக்கி பிடிப்பாரு. அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிறுகதை எழுதிட்டான்னு வைங்க, 2 பக்கத்துக்கு லெட்டர் வரும். எல்லாம் சொல்லுவாரு, பாராட்டிட்டு கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு, தர்மன் இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கீல, இப்படி சொல்லியிருக்கீல, இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படிதான் எங்களை தட்டி கொடுப்பாரு. நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் அதை எழுதி காட்டுவார். அப்புறம் ஒரு நல்ல கதை எழுதிட்டு வைங்க, லெட்டர் எப்படி எழுதுவார் தெரியுமா? கரிசல் இலக்கியத்தில் உங்களுக்கான நாற்காலியே போட்டாச்சு, நீங்க இனிமே ஜம்மு ஏறி உட்கார்ந்துக்கலாம், நாங்களாம் இனிமே பேனா பிடிச்சா யோசிச்சுதான் பேனா பிடிக்கணும், அவ்வளவு சீனியர் ரைட்டரு எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்படியெல்லாம் எங்களை தட்டி கொடுக்க வளர்க்கறதுக்கான ஆட்கள் இருந்தாங்க. தென் மாவட்டங்கள்ல 3 பேர் எங்களுக்கு கிடைச்சாங்க. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு இது மாதிரி உருவாக்கணும்னு ஆசை இருக்குது. என் வீட்டுக்காரிக்கோ என் பிள்ளைகளுக்கோ அந்த மைண்ட் கிடையாது. அப்ப நான் இல்லாத அன்னைக்கு ஒரு ரைட்டர் வர, ஒரு கவிஞர் புதுசா கவிதை எழுதுற பையன் வர்றான், ஐயா இருக்காங்களா, அவர் இல்லைங்க, அவர் மெட்ராஸ் போயிட்டா 1 வாரம் போங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? அடுத்த சொல்லுங்க, வரமாட்டாங்க. அந்த பக்குவம் எனக்கு மட்டும் இல்ல போதும், வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும். அடுத்து நான் இன்னொரு சில ரைட்டர் என்ன பண்றாங்கன்னா, புதுசா எழுத ஒரு பையன்கிட்ட அவன் வருவான், பயங்கி தேங்கி. இப்ப எனக்கெல்லாம் நிறைய வருது புத்தகங்கள், 300 அதுன்னு. சார் நான் ஒரு கவிதை புஸ்தகம் போடலான்னு இருக்கிறேன், இதுல ஒரு 20 கவிதை இருக்கு, கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். உடனே அவன் இந்த ரைட்டர் மேலங்களும் அவனை பார்ப்பான். டோனி மரிஷம் படிச்சிருக்காப்பா? இல்ல சார். டாஸ்டாவ்ஸ்கி? இல்ல சார். முரகாமி கூட படிக்கலையா? முரகாமி படிக்கல சார். இப்படி கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? அதை அவன் படிக்கணும், இப்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனால 10 வருஷம் கழிச்சு படிக்கலாம், 5 வருஷம் கழிச்சு கூட படிக்கலாம். இப்ப என்ன, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். கொண்டாப்பா கொடுப்பா, நான் படிச்சு பாக்குறேன், 2 நாள் ஆகும், கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நல்லா இருக்குப்பா, கவிதை எழுது. கவிதையை விட சிறுகதைக்கு நல்ல வரவேற்பு இருக்குப்பா, கவிதையை கொஞ்சம் குறைச்சு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி கொண்டு போகணுமா இல்லையா? அந்த பக்குமே இப்ப ரைட்டர் யாருக்குமே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பக்கம் எனக்கும் இல்லை, எனக்கு ஆசை இருக்கு, நான் சொல்லிட்டேன், என் வீட்டுல அதுக்கு ஒத்துழைப்பு கிடையாது, நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க அடுத்து. நீங்க என்னதான் கவிதை எழுதுறது நிறுத்திட்டேன்னு சொன்னாலும், உங்களுடைய நான் வாசிக்கும் போது கூகையா இருந்தாலும் சரி, சூழா இருந்தாலும் சரி, அதுல வர கவிதை நயமான எழுத்துக்கள்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பாதிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 4 வரி இங்க உள்ளவங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப, அதாவது நடுமண்டையில ஆணி அடிச்ச மாதிரி ஒரு லைன். அப்படின்னா, விழுங்க காத்திருக்கும் காலடி மண்ணை மறந்துவிட்டு 4 கால் பாய்ச்சலில் நீ தேடி அலைவது எதை? அத இதை விட எவ்வளவு பெரிய பிலாசபர் எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னாலும், இதை விட ஒரு பெரிய விஷயம் ஒரு 2 வரியில ஒரு மனுஷன் பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? இது மாதிரி சித்தர்கள் நிறைய சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப என்னுடைய கவிதை புத்தகம் ஒண்ணு வெளியே வந்திருக்கு, சோ தருமன் கவிதைகள்னே ஒரு ஆள் தொகுத்து போட்டுருக்காரு. நான் சொன்னேன், நான் கவிதை என்னைக்கே எழுதுனேன் அப்படின்னா, நீங்க பேஸ்புக்ல எழுதுன பூரா நான் தொகுத்துட்டேன், அதை எனக்கு அனுமதி விட்டு கொடுங்க அப்படின்ட்டு
கேட்டார். அப்ப அனுமதி கொடுத்த புஸ்தகமாக்கிட்டாரு. நல்லது. யாப்பு வெளியீடு வந்து கேளுங்க. நாளை முன்னூறு என்னை எழுதிச்சினார். நான் என்ன எழுதிருக்கேன் தெரியுமா? நான் கவிஞன் அல்ல, இது கவிதைகள் அல்ல. இதுல வெளிவந்திருக்கக்கூடிய கவிதைகளுக்காக நான் ஒரு நிமிஷம் கூட செலவழிக்கவில்லை. ஒரு வார்த்தைக்காக நான் என்னுடைய மண்டையை போட்டு கசக்கவில்லை. அதனால இது தன்போக்கு கவிதைகள்னு பெயர் வச்சு வெளியிட்டிருக்கேன். நான் பேஸ்புக்ல எனக்கு அப்ப திடீர்னு வரும்ல, அதை நான் பேஸ்புக்ல போடுவேன். அதனால இது தன்போக்கு கவிதைகள் தான். கவிதைக்கான அந்தஸ்தை நான் அதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் கவிதை எழுதுறது சும்மா சாதாரண பிலாசபி சம்பந்தப்பட்ட விஷயம். அது சும்மா இப்ப இவங்க என்னென்ன எழுதுறாங்க, அது அவ்வளவு மைண்ட் செட் பண்ணணும், இது பண்ணணும், ஒரு வரியை உருவாக்குறதுக்கு அவ்வளவு இது பண்ணணும். நான் அதுக்கெல்லாம் இதுக்கு மெனக்கிடல, செலவிடல. தன்போக்கா வந்தது நான் பேஸ்புக்ல போட்டு விட்டேன். அதனால இதை நான் கவிதைன்னு சொல்ல மாட்டேன். நான் கவிஞனும் கிடையாது. தன்போக்கு கவிதைகள் போட்டு அது போட்டு விட்டா அது நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்குறாங்க. நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்காது. நல்லதுங்க. ஏன்னா கூகை மாதிரி ஒரு நாவல் வாசிக்கும் போது இந்த மாதிரி வரிகள் கண்டிப்பா வாசிக்கிறவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். மௌனி ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, எவற்றில் நடமாட நிழல்கள் நாம் போயிடுவார் ஒரு வாட்டில. பீதி அடைய நான் வச்சிருவோம் அந்த வரி. நம்மள ஒரே வரிதான் நம்முடைய பீச்சரு, நம்ம இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுப்பு, ஒரே வரி, எவற்றில் நடமாடும் நிழல்கள் நாம்னு ஒரு கேள்விக்குறி போட்டு அவர் பாட்டில் அடுத்த வரைக்கும் போயிடுவாரு. இந்த வரி கட்டிட்டு நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிடும். பயம் இருக்கு நம்மள. சரி, அடுத்தது எல்லா வலைகளும் மீன் பிடிக்க உதவுவதில்லை, சிலந்தியின் தனித்துவம். காற்றை தரிசிக்கும் புல்லின் வெறி, வளைந்து கொடுத்தே வாழ்ந்தது நாணல், வளைதலின் விரைப்பு, நிமிர்தலின் தகிப்பு, மழை விழுங்க கடல் நீட்டிய நாக்கு நதி. இதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு மீண்டும் வாசிச்ச சில வரிகள். அதனால நான் இங்க நம்ம அவையோருக்காக அதை வாசிச்சு காட்டினேன். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போறோங்கய்யா. இந்த வில்லு பாட்டில் அந்த நம்மளோட வில்லிசை வேந்தர் பிச்சைக்குட்டி அந்த நாவல்ல இருந்து இப்ப இந்த வில்லு பாட்டுல சிகரம் தொட்டவர் சாத்தூரை சேர்ந்த பிச்சைக்குட்டி. வில்லுப்பாட்டுக்கு புத்துயிரூட்டி நவீனங்களை புகுத்தி மேடை மரியாதையை பெற்று தந்தவர் அவர். தமிழ் இலக்கிய புலமை, கர்நாடக சங்கீத தேர்ச்சி, புதிய மெட்டுக்களை புகுத்திய திறமை, அசாத்தியமான குரல் வளம், அந்நாளைய பிரமுகர்களுடன் இயல்பான தோழமை, ஆபாசமில்லாத நகைச்சுவை, அரசியல் நையாண்டி, உயரிய இசை மேதமை ஆகியவற்றால் சாதித்தவரின் சுருக்கமான வரலாற்று பதிவுதான் இந்த வில்லிசை வேந்தர் பிச்சைக்குட்டி. இந்த வாழ்க்கை வரலாறு எப்படி உருவாச்சு, அவரோட வாழ்க்கைய உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஒரு நாவல் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கான தாக்கத்தை உண்டு பண்ணது எதுங்கயா? அதாவது அவர் ஒரு கிராமிய கலைஞர். ஒரு கிராமிய கலைஞருக்கு என்ன பதிவு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவர் முதல் எப்படி எனக்குள் வந்தாரு அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் எல்லா வானொலி நிலையங்களையும் நான் வானொலி கேட்கக்கூடியவன். எல்லாம் கேட்பேன். பாகிஸ்தான்ல இருந்து ராஜ்கோட் வானொலி கூட கேட்பேன். சீனாவில இருந்து பீஜிங் வானொலி கேட்பேன். மலேசியாவில இருந்து ரேடியோ மலேசியா கேட்பேன். சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர் தமிழ் ஒலிபரப்பு கழகம் கேட்பேன். இலங்கையில இருந்து இலங்கை வானொலி, எல்லா வானொலியும் நான் செட் பண்ணி வச்சிருப்பேன் என் வீட்டுல. அப்போ ஒரு நாள் நான் தற்செயலா 8 மணிக்கு நான் ஒரு மலேசியா வானொலியில வைப்பேன். அங்க மணி 10:30. அப்போ ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, தமிழ்நாட்டிலிருந்து நமது கலையகத்துக்கு வருகை தந்து, கலையகம் கேள்விப்பட்டு, கலையகத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சி நடத்திய வில்லிசை வேந்தர் சாப்பா பிச்சைக்குட்டி அவர்களுடைய வில்லிசையை இப்போது நாம் ஒளிபரப்ப போகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் களஞ்சியம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. களஞ்சியம் சேமிப்பு கிடங்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு சாத்தூர் பிச்சைக்குட்டின்னு சொல்றாங்களே, கேட்போம் அப்படின்ட்டு 8 to 8 அந்த நிகழ்ச்சி நான் கேட்கிறேன். கேட்டா என்னை அப்படியே புரட்டி போட்டாரு அவர். அவ்வளவு அற்புதமான ஒரு கலைஞன் பிச்சைக்குட்டி. கிராமிய கலையா இப்படியும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு. காலையில இருந்து நான் பிச்சைக்குட்டி பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சா அவர் நிறைய பெரிய ஆளுகள் அவரை பற்றி சொல்றாங்க. எல்லா வானொலி நிலையங்கள்லயும் அவர் நிகழ்ச்சி கொடுத்திருக்காரு. திருச்சி வானொலி நிலையத்துல காந்தி மகான் கதையை 2.5 வருஷம் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. காந்தி மகான் கதையை வாரம் இவ்வளவு ஃபேமஸான ஆளு. நான் எல்லா வானொலி நிலையங்களுக்கும் கடிதங்கள் எழுத அவரை பற்றி ஒரு பிட்டு கூட கிடையாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார்ட்டையுமே எந்த தகவலுமே இல்லை. மலேசியாவுக்கு எழுதுறேன் திரும்ப. நான் மலேசியாவுக்கு லெட்டர் எழுதுனா அவங்க கேட்கறதுக்கு மட்டும்தான், ஒளிப்பதிவு செய்துக்க மாட்டதுக்கோ அனுமதி கிடையாது, நாங்க கொடுக்க மாட்டோன்னே சொல்லி தபால் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே அவரை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த புஸ்தகம், சின்ன புஸ்தகம், 5 வருஷம் என்னுடைய ஆய்வு. ஆனால் அதற்கான மரியாதை அந்த புத்தகத்துக்கு எங்க இருக்குன்னா, பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல போக்லோர் டிபார்ட்மெண்ட் MA நாட்டுப்புறவியலுக்கு அது பாடமா இருக்கு.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல நாட்டுப்புறவியல்ல எம்ஏக்கு அது பாடமா இருக்குது. எல்லா நாட்டுப்புறவிய ஆய்வாளர்களும் சொன்ன விஷயம், வில்லிசையை பற்றி மிக சரியான ஆய்வு இதுதான். உண்மையே நெருங்கி இருக்குது. ஆய்வு வந்து எப்பவுமே இதுதான் ஃபைனல் யாரும் சொல்ல முடியாது. இன்னொரு ஆள் வந்து இதை விட நல்லா ஆய்வு பண்ணலாம் இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் இந்த புஸ்தகம் தான் வில்லிசை கலையை பற்றி மிக சிறப்பாக பதிவு செஞ்ச ஒரு ஆய்வுன்னு சொன்னாங்க. ஏன்னா வில்லிசையை பற்றி எந்த காப்பியங்கள்லயோ எந்த சங்க இலக்கிய புத்தகங்களோ ஒரு குறிப்பு கூட இல்லை. இளங்கோவடிகள் எல்லா கூத்துக்களையும் சிலப்பதிகாரத்துல பதிவு பண்ணியிருக்காரு, வில்லிசையை பதிவு பண்ணல. அப்ப இந்த கலை வந்து இவங்க நம்ம பேராசிரியர்களை அடிச்சு விடுறாங்க இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய அதெல்லாம் அவங்களா உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு சொல்ற விஷயம் தான். அவங்களுக்கு ஒண்ணு அதுபடி தெரியல. நான் நிறைய பேராசிரியர்கிட்ட கேட்கும் போது தெரியலங்கிற ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. இது தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறீங்க எதிர்கேள்வி கேட்கிறாங்க. அதனால நானே ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். சங்கலை பூரா படிச்சு தேடிப்பான். தொல்காப்பியருடைய கூற்றுப்படி முதலில் தோன்றியது தோல்கருவி, இரண்டாவது தோன்றியது தொலைக்கருவி, மூன்றாவது தோன்றியதுதான் நரம்பு கருவி. இது தொல்காப்பியம் சொல்லுது. அப்ப நரம்பு கருவியான வில்லிசை வந்து காலத்தால் பிந்தியதுங்கிறத நான் உறுதிப்படுத்தினேன். அதற்கப்புறமா நான் சங்க இலக்கியங்கள் படிக்கும் போது எல்லா கூத்துக்களும் கல்லுண்ட பின்னே நிகழ்த்தப்பட்டனங்கிற ஒரு முக்கியமான ஒரு வரி வரும். இது ரொம்ப முக்கியமான வரி. எல்லா கூத்துக்களும் கல்லுண்ட பின் நிகழ்த்தப்பட்டதாக ஒரு குறிப்பு வரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டே எடுத்துக்கிட்டு தான் நான் வில்லிசையை ஆய்வு பண்ணதுக்கு நான் போறேன். பெரிய பெரிய வயதான வில்லிசை கலைஞர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறாங்க. வில்லிசை தோன்றியது கன்னியாகுமரி மாவட்டம் தான், வளர்ந்தது நெல்லை மாவட்டம். வேற எந்த மாவட்டத்திலும் வில்லிசை கிடையாது. இங்க இருந்துதான் கலைகள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஆய்வு அப்படியே தீவிரப்படுத்தி இந்த கலைகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு தான் தோன்றுச்சு. குறிப்பா பனையேறி நாடார்கள் அவங்ககிட்ட அந்த கலை தோன்றுச்சு நான் ப்ரூவ் பண்ணேன். அப்புறமா அது வரைக்கும் சிறுதெய்வ வழிபாடா இருக்குது, பெருந்தெய்வ வழிபாடுக்குள்ள போகல. காரணம் வந்து அவர்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடி வரக்கூடாத ஒரு சூழல் இருந்த காலகட்டம். அதனால அவங்களுக்குள்ளேயே அந்த கலைகளை படிச்சுக்கிட்டே அவங்களே அதை கட்டி காத்து வச்சிருந்திருக்காங்க. சிறுதெய்வ வழிபாடு மட்டும்தான் இருந்தது. திருநெல்வேலி ஐயம்பிள்ளை, நெல்லை ஐயம்பிள்ளைகிட்ட வரும்போது பெருந்தெய்வ வழிபாட்டு கலையா மாறுது. நெல்லை ஐயம்பிள்ளைகிட்ட இருந்து பிச்சைக்குட்டி அபிலேட்டு வருது, நம்ம பிச்சைக்குட்டி அபிலேட்டு வருது. இவர் வந்து நவீனப்படுத்துறாரு. 5 வாத்தியங்கள் இருந்தத 8 வாத்தியம் ஹார்மோனியத்தை இவர் தான் கொண்டு வர்றாரு, டோலக்கு இவர் தான் கொண்டு வர்றாரு எல்லாமே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். பிச்சைக்குட்டி மட்டும்தான் என்எஸ் கிருஷ்ணன், மதுரம், கொத்தமங்கலம் சுப்பு, எஸ் ராஜேந்திரன் எல்லாத்துக்கும் வில்லுப்பாட்டு சொல்லி கொடுத்தது பிச்சைக்குட்டி தான். இவர்கிட்ட அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க. அது ஒரு கட்டுரை ஒண்ணு கூட இருக்கும். அதுல என்எஸ் கிருஷ்ணனும் மதுரமும் சொன்ன கட்டுரை ஒண்ணு இருக்கும். பிச்சைக்குட்டி வில்லையும் மாடுலேஷன் பண்ணாரு. வில்ல வந்து ஒரு சூட் கேஸ்ல வச்சு வில்லு கொண்டு வருவாரு. போல்டு பண்ணி மேடையில வந்து எல்லாத்தையும் எடுத்து பிட் பண்ணிடுவாரு, வில்லாக்கிடுவாரு. வில்லையும் நவீனமாக்குனாரு. சும்மா இல்ல, வாத்தியங்களை நவீனமயமாக்குனா வில்லையும் நவீனமயமாக்குனாரு. அப்பதான் பார்த்துட்டு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, என்ன தம்பி ராமர் ஓடிச்ச வில்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மதுரை சிரிச்சிருக்கிறாங்க. சிரிச்சு வரல போகும்போது சொன்னாரா என்எஸ் கிருஷ்ணன், எப்பா நல்லா இருப்ப, வில்லு கார் மேல வச்சு இழுத்து கட்டிட்டு போகும்போது ரோட்ல பூரா வில்லுப்பாட்டுக்காரன் போறாளோ கத்துறாங்க, எனக்கு இருந்தாலும் நல்லா செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு இவர் தான் செஞ்சு அவர் வில்லு அனுப்பிட்டு. இந்த தகவலெல்லாம் நான் திரட்டி எடுத்துதான் அந்த புத்தகத்தை எழுதுனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்த அந்த புத்தகம். அருமையா. மீண்டும் ஒரு முறை வாழ்த்து, எங்க குழு சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிமா. இப்போ அடுத்த கட்டமா வந்து ஒரு பெருமூச்சு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வந்து தாகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, சுருக்கமா அந்த சிறுகதை என்ன அப்படின்னா, ஒரு நாயகன் வந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது நீங்கன்னு நினைச்சுதான் நான் வாசிச்சேன். நீங்க மீன் பிடி, ஏன்னா அதை வந்து நீங்க முகநூல்லையும் அந்த பதிவு போட்டிருந்தீங்க. மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து கிருஷ்ணகோனார் வந்து ஐயா மாடுங்களை வந்து கொஞ்சம் குளத்துல தண்ணீர் குடிக்க விட்டுட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்கும் போதே உங்களுக்கு மனசு பதறுது. ஐயா எல்லா கம்மாயிலையும் அரசாங்கம் குத்தகைக்கு விட்டுருச்சு, அதுகளை ஏலம் எடுத்தவங்க மீன் வளர்க்குறாங்க, கால்நடைகளை தண்ணீர் குடிக்க 100-200 பணம் கேட்காங்க, கல்லால எரிஞ்சு விரட்டுறாங்க, நாய்களை ஏவி விட்டு கடிக்க விட்டு மாடுகளை விரட்டுறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும், தண்ணி குடிக்க விடுங்க ஐயா, கொஞ்ச நேரம் நீஞ்ச விடுங்க, நிறைய பேரு அப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவரை வந்து ஒத்துக்கிட்டு தண்ணி குடிக்க விடுறீங்க. இந்த 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 பதிவை வந்து நீங்க முகநூல்ல போட்டதை பார்த்துட்டு நீதியரசர்
நம்மளுடைய GR சுவாமிநாதன் ஐயா இந்த முகநூல் பதிவை படிச்சுட்டு ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சாங்க. அந்த ஆணை என்ன, அந்த தீர்ப்பு என்ன அப்படிங்கறத நீங்களே நம்ம அவையோருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நல்லது. அதாவதுமா, இப்பவும் நான் காலையில ஒரு 5 மணி 5:30க்கு எந்திரிச்சிட்டு ஒரு 6-7 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேப்பர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு எழுத உட்காந்துருவேன். அப்படி எழுத உட்காந்துட்டேன்னா 2 மணி வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன், எழுதிக்கிட்டே இருப்பேன் அல்லது வாசிப்பேன். முக்கியமான போன் கால் வந்தா மட்டும் தான் அட்டென்ட் பண்ணுவேன். அது என்னுடைய அன்றாடம். 2 மணிக்கு மேல நான் எழுத மாட்டேன், என்னைக்கு எழுதுனதே கிடையாது. என் மண்டை காஞ்சிரும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, சாப்பிட்டுட்டு தூண்டில் பயன்படுத்திட்டு ஏதாவது குளத்துல போய் நான் தூண்டில் போட போயிடுவேன். இப்பவும் இன்னைக்கும் போனேன் தூண்டில் போடுறதுக்கு. ஒரு 6 குளங்கள் இருக்கு எங்க ஊரை சுத்தி. அந்த 6 குளங்களும் குட்டைக்கு எடுத்தாலும் என்ன யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. காரணம், நான் மீனை பிடிச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன், யாருக்காவது கொடுத்துருவேன். அதான் உங்களுக்கு தெரியும், இவர் பொழுதுபோக்காக வராது. நான் பொழுதுபோக்குறதுக்கு போகல, நான் உட்காந்து தனிமையில உட்காந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாக்குறவங்களுக்கு நான் தூண்டில் போடுறது மாதிரி தெரியும். நான் தவம் இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு தவம், அது ஒரு தனிமை கிடைக்கலையா, அது யார் சாமானியமா கிடைக்காது. என்னுடன் இன்னைக்கு காலையில் எழுதின பாத்திரங்கள் என் கூட இருக்கிறாங்க, நாளைக்கு நான் எழுத போற பாத்திரங்கள் என் கூட இருக்கிறாங்க, ஏராளமான நீர்வாழ் பறவைகள் இருக்குது, எல்லாமே இருக்கு. நான் மட்டும் தனிச்சு இல்லை, ஆனா என் மனசு மட்டும் அந்த இதில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் நடந்த சம்பவம் தான் அது. ஒரு கிடை மாடு மேய்ப்பவர்கள் வந்து அந்த கரையில நின்றுக்கிட்டு என்னை கும்பிட்டாங்க. என்னன்னு இருக்கும்போது இந்த நீங்க சொன்னீங்களா அது மாதிரி சொன்னாங்க. அதாவது மாடுகளை தண்ணி ஒடிக்க விட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அரசாங்க குளத்துல இல்லையா தண்ணி ஒடிக்க விடுறது கேட்கையா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவருங்க சொன்னாங்க, இல்லையா எல்லா குளங்களையும் மீன்பாசி குத்தகைங்கிற பேர்ல கவர்மெண்ட்டுக்கு குத்தகைக்கு விட்டுச்சு. அது அதிகாரம் மிக்க கட்சியில உள்ளவங்க எடுத்திருக்காங்க குத்தகைக்கு. அவங்க வந்து மாடுகளை தண்ணி ஒடிக்க விட மாட்டேங்கிறாங்க, காசு கேட்கறாங்க. அதற்கு அப்புறமா நாய்களை விட்டு விரட்டி விடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மீன் வளர்க்கறதுக்காக ஊர்ல உள்ள கழிவுகளை பூரா கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு தண்ணியை அசுத்தப்படுத்துறாங்க மீன் வளர்றதுக்காக. தான் நினைச்ச நேரம் மீனை பிடிக்கிறதுக்காக தண்ணியை வெளியேற்றி மீனை பிடிக்கிறாங்க. விவசாயிகளை போய் கேட்டா, அப்படித்தான் நீ செய்ய நான் குட்டைக்கு எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சோகம். பறவைகள் மீன் பிடிக்க கூடாதுன்னு பட்டாசு போட்டு விரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அன்னைக்கு எனக்கு சங்கட்டமா இருந்தது, ரொம்ப சங்கட்டமா இருந்தது. இரவு ஒரு எனக்கு இது பூரா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தான் நான் அந்த பதிவை போட்டேன். மற்றெல்லாம் விட்டாலும் சைபீரியாவில் வந்து ஒரு கொக்கு மைக்ரேஷன் ஆகி வலசை வருது. அந்த குளிர்காலத்தெல்லாம் இங்க வந்து போக்கிட்டு உயிரை காப்பாத்திட்டு திரும்ப அங்க போறதுக்காக இங்க வருது. அந்த ஒரு கொக்கை வந்து ஒரு குளத்துல மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பட்டாசு வச்சு விரட்டினால் அது நம்மை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 4 மேற்கோள்களை நான் போட்டிருந்தேன். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றோ வள்ளலால் பிறந்த பூமியா இது, காக்கை குருவியங்கள் சாதின்னு சொன்னாரே பாரதியார், அவர் பிறந்த பூமியா, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் நானே பாரதி வள்ளுவன், காக்கை குருவியங்கள் சாதின்னு சொன்னானே பாரதி. இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில எனக்கு ஒரு மீன் பிடிக்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு நம்மளை பார்த்து காரி துப்புமா துப்பாதா அப்படின்னு போட்டுருக்கேன். என்னுடைய முகநூல 14,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. 14,000 பேர், 14,000. அதுல ஜிஆர்எஸ் வந்து அதை படிச்சிருக்காரு, ஜிஆர் சாமிநாதன் இதை படிச்சிருக்காரு. அந்த நேரம் தேனியில இருந்து ஒரு கம்மா விவகாரம் அங்க நடக்குது. இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். அப்ப அந்த நேரம் இவர் கல்ல பட்டிருக்குது. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா 11 பக்கம் தீர்ப்பு, 9 பக்கம் ஆங்கிலம், 2 பக்கம் என்னுடைய முகநூல் பதிவு தமிழ், அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு சாகித்ய அகாடமி வின்னர் ரைட்டர் மிஸ்டர் சோ தர்மன் செட் அப்படின்னு சொல்லித்தான் அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அவர் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறார். இந்த நீர்நிலைகள், கண்மாய்கள், ஊரணிகள், தெப்பங்கள், நீராவிகள், ஊரணி, ஓடைகள் எல்லாத்தையும் நம்முடைய ஜமீன்தார்களும் நம்முடைய ராஜாக்களையும் யாருக்காக உருவாக்கினார்கள்? தனிநபருக்காகவா உருவாக்கினார்கள்? பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதுவரைக்கும் உள்ள ஏல நடைமுறையை நான் ரத்து செய்கிறேன், ரத்து பண்ணிட்டேன். இப்போ உள்ள ஏல நடைமுறை ரத்து பண்ணிட்டு புதிய ஏல நடைமுறையை உருவாக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாரு. புதிய ஏல நடைமுறையை உருவாக்கு, அதில் பொதுமக்களுக்குள்ள உரிமையை நிலைநாட்டு. குளத்துல மற்ற பொதுமக்களுக்குள்ள உரிமை இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஏலத்தை பற்றி பேசு அப்படிங்கிறாரு. அப்புறமா சொல்றாரு கடைசியா, யாராவது கால்நடைகளை தண்ணீர் குடிக்க விடாமலோ பறவைகளை மீன் பிடிக்க விடாமலோ விரட்டினால் அவன் மீது குற்ற நடவடிக்கை, கிரிமினல் கேஸ் போடுங்கிற ஜட்ஜ்மெண்ட் ஆகிப்போச்சு. அன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட போன்கால்கள், ஏகப்பட்ட பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஐபிசி கூட இந்தியன் பீரியடுக்குள்ள போகுது. இது வந்து ஆவணமா மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதனால
ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கால்நடை வளர்ப்போர் சங்கத்தில இருந்து கமுதி, ராமநாதபுரம் எல்லாம் எனக்கு எல்லாம் சில பாராட்டு கூட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இதுக்காகத்தான் நாங்களும் இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குளங்களும் ஏலத்துக்கு இன்னும் விடப்படவில்லை. புதுசா ஏல நடைமுறையை கவர்மெண்ட் உருவாக்கிக்கிட்டு இருக்குது. இப்ப யாருனாலும் எந்த குளத்துல எங்கேயும் மீன் பிடிக்கலாம், எந்த குளமும் இன்னும் ஏலத்துக்கு விடல. கால்நடைகளை விடலாம், எல்லா விடாலும் பண்ணிக்கலாம். இது புதுசா ஏல நடைமுறையை இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் அதை சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றேன், உங்களுடைய முகநூல்களை மிக சரியாக பயன்படுத்துங்கள். அது பெரிய ஒரு ஆயுதம். அது நீங்க நினைக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் சும்மா பொழுதுபோக்கு விஷயமே கிடையாது. இது மாதிரி நான் பல சம்பவங்களை நான் சொல்ல முடியும். இந்த ஒண்ணுதான் வெளியில தெரிஞ்சிருக்கு. அத வெளியில தெரியாம நடந்த சம்பவங்கள் என் முகநூல் என்னென்னலாம் சாதிச்சிருக்குங்கிறதெல்லாம் நான் அதை புஸ்தமாவே எழுதலாம், அந்த அளவுக்கு. ஏன்னா என்னுடைய முகநூல் 14,000 பேர்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் உண்டு, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் உண்டு, சீஃப் மினிஸ்டருடைய பிஏக்கள் உண்டு. ஏன்னா நான் ஒரு பதிவு போட்டா எனக்கு உடனடியா பதில் வரும். நான் மற்றவங்க சும்மா கேள்வி அதெல்லாம் போட மாட்டேன். ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை எடுத்தா நான் பதிவு போடுவேன். எனக்கு இந்த முக்கியமான அது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எனக்கு உடனடியாக பதில் வரும். எனக்கு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம், அந்த பதிவை நீங்க எடுத்துருங்க, நாங்க இது பண்ணிட்டோம் ஐயா அப்படின்லாம் எனக்கு பதில் வரும். அதான் முகநூலை சரியானதை பயன்படுத்துங்க நீங்க. அது ஒரு பெரிய வலுவான ஒரு ஆயுதம், இலக்கியமாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் எல்லா இடங்களையும் சொல்லிக்கிறேன். சிறந்த தகவல் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா எல்லாரும் சார்பாவும் நானும் இன்னொரு வாட்டி என்னோட நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ கூகை நாவல்ல வந்து இந்த கூகையா இருக்கட்டும், பெருமூச்சா இருக்கட்டும், அதுல வந்து இந்த கதைகள்ல வந்து மாய நிகழ்வுகளோட ஒரு சங்கிலியா வந்து சங்கிலியாட்டம் பின்னி படிக்கிறவங்கள வந்து உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட விட்டாலாச்சாரியா படம் பாக்குற மாதிரியே ஒரு பயம் கொண்டு வரீங்க. ரொம்ப அசாதாரணமா தான் எழுதியிருக்கீங்க. ஏன்னா எல்லா அனுபவமுமே இப்போ அந்த கூகையில வந்து கடைசியா சீனிக்கிழவன் வந்து ஒரு வனத்துக்குள்ள போகும்போது அங்க வந்து மனுஷன் மரங்கள் எல்லாம் இருக்கு. என்னால அந்த காட்சியை வந்து பிரிக்கவே முடியல. கூகை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த ராஜாக்கு வந்து 5 மனைவி, அந்த 5வது மனைவி வந்து சீனிக்கிழவனை எப்படி பயன்படுத்துறா, அந்த கயிறெல்லாம் வந்து கூகை எப்படி அறுத்தெறியுது, இதெல்லாம் வந்து படிக்கும் போது அது எந்த இடத்துலயுமே நிறுத்த முடியாத ஒரு மாய பின்னல்னு தான் சொல்லணும். இது எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு, இந்த மாயாஜாலத்தை எழுத்துக்குள்ள கொண்டு வரணும், அந்த சீனுக்குள்ள வந்து எப்படி அதை வந்து கொண்டு வரீங்க? அதாவது நான் வந்து என்னோட முதல் நாவல் 1996 தூர்வை நாவல். அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு தான் 2005 தான் என்னுடைய கூகை நாவல் வெளிவருது. ஒரு நாவல் 2005 இருந்து 2015 தான் சூழ் வருது. நான் ஒரு நாவலுக்கு இடைவெளி எவ்வளவு எடுக்கும் பாருங்க, 10 வருஷம் எடுக்கிறேன். என்கிட்ட நிருபர்லாம் கேட்பாங்க, ஏன்யா ஒரு நாவலுக்கு இடைவெளி வந்து 8 வருஷம் 10 வருஷமா எடுப்பாங்க, தேவையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல தர்மன் நாவல் வல்லன் யாராவது உண்ணாவிரதம் இருந்தாங்களா, டீ குடிச்சாங்களாப்பா, ஒண்ணும் இல்ல பேசாம போ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது தேவைப்படுது. நான் அப்படியெல்லாம் எழுதும் போதுதான் அதற்கான அங்கீகாரங்கள் எனக்கு கிடைக்குது. இப்ப கூகை எடுத்துக்கிட்டேன்னா இந்தியில போயிருக்குது, மலையாளத்துல போயிருக்குது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆங்கிலத்துல போயிருக்குது, எல்லாமே. வெஸ்டூல் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அது வெளிவந்த உடனே எனக்கு 5 விருதுகள் எனக்கு வாங்கி கொடுத்தது, மாபெரும் விருதுகள் 5 விருது. ஃபர்ஸ்ட் வந்தவொடனே மனோன்மணியன் சுந்தரனார் விருது 1 லட்சம் ரூபாய் எனக்கு வாங்கி கொடுத்தது, சுஜாதா விருது, ஆனந்தவுடன் விருது, தமிழ்நாடு அரசு விருது, சாகித்ய அகாடமி, எல்லா விருதுகளும் 10 வருஷம் காத்திருந்ததுக்குடைய பலன் எனக்கு கிடைச்சா இல்லையா? அப்ப அது வந்து நான் காத்திருக்கிற ஒரு விளைச்சல் தான். நான் ஒவ்வொரு லைன் பை லைனை வந்து நான் செதுக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் காரணம். அதுதான் அந்த சில வரிகள் வந்து அழுத்தமா பதிவாயிரும். ஒரு 100 பக்கம் எழுதிட்டு 100 பக்கத்தை அசால்ட்டா கிழிச்சு போட்டுருவேன் நான், வேற மாதிரி எழுதுனதுக்காக. அது 9 வருஷம் 10 வருஷம் எடுக்கணும். என்ன காரணம்? நான் ஒன்றும் சோம்பேறி கிடையாது. எனக்கு திருப்தி இல்லைன்னா அதை தூர போட்டு எழுதிட்டு 1 மாதம் போட்டுருவேன். 1 மாதம் கழிச்சு நான் படிக்கும்போது எனக்கு எதெல்லாம் எல்லாத்தையும் வெட்டிடுவேன், அது தூர போட்டுருவேன். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை 500 பக்கங்கள் முதல்ல 800 பக்கமா எழுதுனது 300 பக்கத்தை நான் வெட்டி இருக்கிறேன். பார்த்துக்கோங்க எவ்வளவு நான் செதுக்கி இருக்கேன்னு பாருங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு படைப்பை நான் உருவாக்கி இது பண்ணி கொண்டு வரதுனால அந்த படைப்பு ஓரளவு கவனிக்கப்படக்கூடிய, வாசகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பா என்னுடைய எழுத்துக்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. மூங்கிலுக்கும் மேல நீங்க மூங்கில் வந்து நட்டு வச்சு 5 வருஷம் உள்ளதான் வளரும், அப்பதானே திடகாத்தமா மேல வளர முடியும். அதே மாதிரி அது ஒண்ணு வந்து ஒரு பெரிய உதாரணங்க ஐயா. உங்களுடைய எழுத்துக்களும் வெளிவந்த இடைவெளியும் அந்த மாதிரிதான். அதே மாதிரி இந்த 13வது மையவாடியில வந்து ஒரு சிறுவன் வந்து எப்படி ஒரு இளைஞனா மாறுறான் அப்படிங்கிறது தான் அந்த நாவல். அந்த நாவல்ல வர கதைகள் வந்து ரொம்ப ஆழமான மானுட பரிணாமங்களை வந்து கையாண்டிருக்கு.
இந்த பாத்திரங்களை உருவாக்கும் போது உங்களுக்கு என்ன விதமான அனுபவங்கள் வந்துச்சு? ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? அந்த சிறுவனுடைய பேர் என்ன பேரு? பொன்னாடன். பொன்னாடன். பொன்னாடன் தானே? ஒரு நிமிடம். நான் தான். ஓஹோ. அதுல நான் மட்டும்தான் புனைப்பெயர். அதுல அந்த 13வது மையவாடியில வரக்கூடிய அத்தனை பாத்திரங்களும் உண்மையான பாத்திரங்கள், முழு உண்மை, 100% உண்மை. அந்த ஒரே பாத்திரம் நான் மட்டும்தான் புனைப்பெயரை வச்சிருக்கேன். அது என்னுடைய சொந்த வாழ்க்கை, இல்லைன்னா எழுத முடியாது, சொந்த வாழ்க்கையில நடந்த அந்த கதை. அது பிரச்சனைகள் வந்து எனக்கு இந்த இதுல மட்டும் இல்லையே. நான் 14 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேம்மா. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 14 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். கூகை நாவலுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வருது, சூழ் நாவலுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வருது, எல்லாத்தையும் நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சூழ் நாவலுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அதுல நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த மூக்கான்னு ஒரு கேரக்டர் வரும். அவன் பேர் மூக்காண்டி. எங்க ஊர்ல அவன் பேர் மூக்காண்டி. அவன் தான் நீர்நிலையில கம்மாயை நாசமாக்குனவன். நான் அதுல மூக்கான்னு தான் நாங்க அவனை கூப்பிடுவோம். கிராமத்துல மூக்கம்மான்னு பேர் இருக்கும், மூக்கின்னு கூப்பிடுவோம். இவனை மூக்காண்டியா ஏன் மூக்கான்னு கூப்பிடுவோம். நான் அதுல மூக்கான்னு எழுதிட்டேன்னா நீ யாரை எழுதியிருக்கேன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு பெரிய மிரட்டல் வந்துச்சு, எவ்வளவு பெரிய சண்டை இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. யாரு மூக்காருனா நான் எழுதுனாங்க சொல்றாங்க. என்ன பண்ணி சொல்றீங்க? இதை சந்திச்சுதான் ஆகணும், நம்ம வேற வழி இல்லையே. அதே மாதிரி அதுல சின்னத்துறைன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த சின்னத்துறை தொண்டையில புண்ணு வந்து செத்து போயிடுவான்னு எழுதியிருப்பேன். நீ அண்ணாதுரை தான் எழுதியிருக்கேங்கிறாங்க. சுச்சி நாக்கன்னு ஒரு கேரக்டர் வரும். அவருக்கு குழந்தை இல்லைன்னு அதை எழுதியிருப்பேன். நீ பெரியாரத்தான் சொல்றேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரியான மிரட்டல் வரும்போது கிறிஸ்தவ மிஷினரி, இந்த 13வது மையவாடி வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷினரி பற்றியது. அங்குள்ள கன்னியாஸ்திரிகள், அங்குள்ள துறவிகளை பற்றியது. அவ்வளவு யாராலும் எழுத முடியாது. பேசலாம், மதவாதம் பேசலாம். என்னை காஞ்சி மடத்துக்குள்ள உள்ள விட்டாத்தான் நான் காஞ்சி மடத்தை பற்றி கதை எழுத முடியும். இல்ல எப்படி எழுத முடியும்? ஜெயிலுக்குள்ள போனதான் ஜெயிலுக்குள்ள நடக்கிறத பற்றி எழுத முடியும், காம்பவுண்ட் வாழத்தான் எழுத முடியும். நாலு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் கூட நான் 15 வருஷம் நான் இருந்தேன் அவங்க கூட. அதனாலதான் எழுத முடிஞ்சது. எப்படி எழுத முடியும்? நானு அந்த அளவுக்கு உண்மையா தத்ரூபமா எப்படி எழுத முடியும்? அதுல வரக்கூடிய ஏஞ்சல் சிஸ்டரும் நானும் ஃப்ரெண்டு. அதெல்லாம் உண்மையான கதைகளை நான் எழுதியிருக்கேன். என் பேர் தவித்து மற்ற எல்லா உண்மை நிகழ்வுகள் உண்மை. இது தூத்துக்குடியில நடந்த கதை தான். அது வேற எங்கேயுமே நடந்தது. தூத்துக்குடிக்கு எங்கேயுமே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அதுக்கு. எனக்கு மதவாத இது, நீ வந்து RSS, நீ வந்து பிஜேபி, இப்படி எல்லாம் நிறைய முத்திரைகள் குத்துவாங்க அவங்க. ஏன்னா இதுக்கு எதிராக நீ மதத்துக்கு எதிரானவன், நீ கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவன், மிஷினரிக்கு எதிரானவன் சொல்லுவாங்க. ஒரு கலைஞன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கலைஞனை அது எதிரையும் அழைக்க முடியாது. நீங்க அவனுக்கு தோன்றது அவன் எழுதுவான். அவனை வச்சுட்டு நீங்க அதை வச்சுட்டு ஒரு முத்திரை குத்த முடியாது. நாளைக்கே நான் நீ சொன்னது மாதிரி எனக்கு காஞ்சி மடத்துல ஒரு 10 நாள் 20 நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா அதை பற்றி என்னால நான் எழுத முடியும். நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த பிறகு என்னென்ன கதைகள், என்னுடைய கதைகள்லாம் எவ்வளவு முக்கியமான கதைகள்லாம் நான் எழுதியிருக்கேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதை வேற யாராலும் எழுத முடியாது. ஜெயில கைதிகளோட இருந்தா தான் எழுத முடியும். அதனால அது வந்து அந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி மடத்துல நான் இருந்ததுனால அது எழுத முடிஞ்சது. அது உண்மையான கதை. அதனால மிரட்டதான் வரும், மிரட்டதான் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அது ஒன்றும் இது பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல ஆட்கள் சொன்னாலும் இந்த கதைக்கு மாற்ற ஒரு கருத்தை சொல்லலாம், கதை எழுதலாம். மிரட்டுறதுங்கிறது என்ன நியாயம் இருக்குது? அது நியாயமே கிடையாது. என்னுடைய சுதந்திரத்தை எப்படி நீ பறிக்க முடியும்? குறிப்பா ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரத்தை யாராலையும் பறிக்க முடியாது. எப்படி பறிக்க முடியும்? அதுல 1000 விஷயங்கள் இருக்கணும். ஒரு ஆள் இந்த கதை நல்லா இருக்கும் பாரு. இதை விட நான் இன்னொரு விஷயம் எல்லா இடத்துலையும் இன்டர்வியூல சொல்லுவேன். எந்த ஒரு எழுத்தாளருடைய விவாதத்துக்குள்ளாகாமல் எல்லாரும் ஆகோ ஓகோன்னு சொன்னா நல்ல எழுத்தே கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் நல்ல எழுத்துன்னு சொன்னாலும் நல்ல எழுத்து கிடையாது. சமூக நீரோட்டத்துக்கு உள்ள வரணும். பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்லணும், பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், சண்டை காடு போடணும். இப்படியெல்லாம் இருந்தா தான் அந்த எழுத்து விவாதத்துக்குள்ள போயிருக்குன்னு அர்த்தம், நல்ல எழுத்துன்னு அர்த்தம். இப்படித்தான் நான் சொல்லுவேன். அதான் உண்மையும் கூட. சரிங்க, அடுத்து. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப அந்த திரும்ப என்ன வந்து இன்னொரு வாட்டி சூழ் தான் நான் 2 வாட்டி வாசிச்சேன். இப்ப நான் வந்து 13வது மையவாடி இன்னொரு தரம் வாசிக்க போறேன்னு நினைக்கிறேன். இப்போ அதை தொடர்ந்து தூர்வை, நம்ம கீரா ஐயா முன்னுரை எழுதின தூர்வை வந்து நான் பார்த்தது வந்து ரொம்ப தீர்மானமான குரல், ரொம்ப அமைதியான குரல், ஒரு மாற்று குரல், ரொம்ப அலட்டிக்காம எழுந்த ஒரு குரல்னு சொல்லலாம். ஒரு எழுத்தாளன் இப்படியாப்பட்ட படைப்பை வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு சக்தியா, ஒரு உண்மையான சாட்சியா, ஒரு மனசாட்சியோட குரலா தான் வந்து பல பரிணாமத்துல எப்படி படிச்சாலும் வந்து தன்னை வந்து வெளிக்காட்டுது. இது என்ன மாதிரி ஒரு இதுல எழுதுனீங்க?
தூர்வையோட பேக்ரவுண்ட் என்ன? தூர்வை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பியூர் தமிழ் வேர்டு, சுத்தமான தமிழ் வார்த்தை. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான பேராசிரியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ தூர்வைன்னு என்னிட தெரிய மாட்டேன். தூர்வைன்னு என்ன நீ அந்த கேட்குறேன்? தூர்ந்து போதல். ஆமா, தூர்ந்து போதல். அது சாதாரணமா நான் சொல்லுவேன், காது குத்தி இருந்தது, ஒரு வாரம் கம்மலை கலட்டி வச்சிருந்தேன், காது தூர்ந்து போச்சு சொல்றது இல்லையா? அந்த ஊருக்கு ஒரு ஒத்தையடி பாதை இருந்தது, ஆர்வோடு ஓட்டு மினி பஸ் வந்த பிறகு அந்த ஒத்தையடி பாதை தூர்ந்து போச்சு. கிணத்துல தண்ணி இருந்தது, தூர்வம் ஏறிடுச்சு, இப்ப தூர்வை எடுத்த பிறகு தண்ணி வந்துருச்சு. இவ்வளவு பேசுறது தானே சுத்தமான தமிழ். வழக்கொழிந்த வார்த்தைகள் எத்தனை இருக்கு தெரியுமா? ஐயோ ஏன் சொல்றீங்க? அதே மாதிரி இந்த தூர்வை என்பது ஏற்கனவே இருந்த விஷயங்களை ஒரு புதுசா வந்து எதெல்லாம் மேதுது அழிக்குது அப்படிங்கிற சிம்பிள் பண்ணதுக்கு தான் அந்த பேர் வச்சா தூர்வை. குறிப்பா அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் அது. இது முந்தி உள்ள விவசாயம் வந்து உத்தரவாதமா விதைச்சாச்சா வெள்ளாமை வீட்டுக்கு வந்துருங்கிற நம்பிக்கை விவசாயத்துக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை பெய்யல, அந்த நம்பிக்கை பெய்யல. அதற்கான காரணங்களை பூரா அது நான் ஆராயிறேன். தூர்வையில நவீன விதைகள், நவீன உரங்கள் எல்லாம் என்னென்னமோ கொண்டு வந்து அரசாங்கத்தை சார்ந்துதான் ஒரு சம்சாரி வாழ முடியும், சுயமாக வாழ முடியாதுங்கிற அளவு கொண்டு வந்து இப்ப விட்டுட்டாங்க. எனக்கு நான் இதெல்லாம் சொல்றது காரணம், எனக்கு 10 ஏக்கர் கர்ஷக்காடு இருக்குது, 3 ஏக்கர் தோட்டம் இருக்கு, 26 பனைகள் இருக்குது. நான் இன்னும் ஒரு சம்சாரி தான். அதுக்கு இப்பதான் எழுத்தாளர். இப்பவும் நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு. அதனால என்னுடைய எழுத்துக்கள் பூராமே அந்த விவசாயத்தை நோக்கியமோ அந்த அக்ரிகல்ச்சர், அந்த ஊர்ல உள்ள கிராமத்து ஜனங்கள் இது மாதிரியே தான் இருப்பேன். இதுதான் அந்த தூர்வையினுடைய பிரதான ஒரு இது வந்து பாரம்பரியமா நம்ம கடைப்பிடித்து வந்த கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள், விவசாய முறைகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி இழந்துட்டோம் அல்லது நிர்பந்திக்கப்பட்டு அதை வந்து வேற ஒரு இதுக்குள்ள நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற சொல்றதுதான் அந்த ஒரு இது. இதை பற்றி இப்போ இந்த வவால் தாஸ் என்னுடைய நாவல்ல கூட ஒரு சின்ன ஒரு பிட்டு வச்சிருப்பேன். ஒரு மழை பெய்யாது, ஒண்ணு இருக்காது, எல்லாருமே விதப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம விவசாயிங்க. அப்ப பிரிட்டிஷ் மேஜர் வெல்ஸ் அந்த பக்கம் இருந்து வருவார். அவர் மேஜர், வெள்ளைக்காரன் பீரியட். என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப துபாசி வந்து மொழிபெயர்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் விதைக்கிறாங்க. விதைக்கிறதுனா என்னதுன்னு மாதிரி எல்லாம் அவர் விலைக்கு சொல்லுவாரு. இல்ல மழையே இல்லையே, அப்படியா, எப்படி இது? இல்ல மழை வந்துடும். எப்படி வரும்? அது அவங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணுவார். எந்த நம்பிக்கையில நீங்க விதைக்கிறீங்கன்னு கேட்பாரு. எந்த நம்பிக்கையில நீங்க விதைக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்க சாமிகள் எல்லாமே மிலிட்டண்டா இருக்கக்கூடிய சாமிகள். கிராமத்து இதுல அவங்க பதில் சொல்லுவாங்க, எங்க சாமிகள் பூராமே மிலிட்டண்ட் ஆயுதங்களோட தான் இருக்கும். நாங்க அதுங்களுக்கு வருஷம் பழி கொடுக்குறோம், கொடை கொடுக்குறோம், அதை கும்பிடுறோம், ஆடுறோம், பாடுறோம். அதனால எந்த சாமிகள் எங்களை கைவிடாது. அந்த டயத்துக்கு கரெக்டா எப்ப மழை வேணுமோ அப்ப வர்ண பகவான்கிட்ட போய் மழை பெய்ய வைக்க வெட்டவான்னு சொல்லி நிற்கும். அதனால உடனே இந்த மழை வந்துடும். அவனுக்கு தெரிஞ்ச அளவில் அவன் சொல்லுவான். ஒரு விருந்தாளி அவன் சொல்லுவான், ஒரு கெஸ்ட் ஒரு விருந்தாளி மாதிரி கரெக்டா எந்த மாதம் வரணுமோ அந்த மாதம் மழை வருது, எந்த மாதம் வெறிக்கணுமோ அந்த மாதம் வெறிச்சிருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அவரே பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்ப வந்து பருவமழை என்பதே கிடையாது, புயல் மழை தான் இப்ப உண்டு. முந்தி இருந்தது பருவமழை. நம்மால் வரைய அதை அடிக்கடி சொல்லுவார், இனிமேல் உங்களுக்கு பருவமழை கிடையாது, புயல் மழை தான் உண்டு. புயல் உருவானதான் மழை. அந்த காலத்துக்கு மழை பெய்யுற காலம்லாம் போயிடுச்சு. அப்புறமா நவீன இது இப்போ முந்தி நாங்க விதைக்கும் போது பருத்தி விதையை நாங்களே உருவாக்கிக்கிருவோம், மிளகாவத்தலுக்கு விதை நாங்களே உருவாக்கிக்கிருவோம், கம்மம்புள்ள குருதவெளி எல்லாத்துக்கும் விதை நாங்களே அதில் உருவாக்கிக்கிடுவோம். இப்ப அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற விதையை வாங்கினா தான் முளைக்குது. அது இவ்வளவு 1/2 கிலோ வந்து 1500 ரூபாம்பா, 1 கிலோ 3000 ரூபாம்பா. கால்நடைகளை பூரா அழிச்சாச்சு. எல்லா ஊர்லயும் கால்நடைகளே கிடையாது, இயற்கை உரமே கிடையாது. யூரியா, பாக்டம்பாஸ் இந்த மாதிரி உரங்கள், ரசாயன உரங்கள் தான் வாங்கி போடணும். இப்படி எல்லாம் விவசாயம் மாற்றி வர்றதுன்னா அதனுடைய விளைவுகள் என்ன? அதைத்தான் தூர்வையில நான் பதிவிட்டேன். அது என்னுடைய முதல் நாவல். அது 96 எழுதுனது. இன்னைக்கு விவசாயமே இல்லை கிராமங்கள்ல. நான் ஒரு விவசாயியா இருந்துட்டு சொல்றேன், எல்லா காடுகளையும் தர்ஷா போட்டுட்டு அங்கங்க நகர குடியேறதுக்கு போயிட்டாங்க மக்கள் பூராமே. கிராமங்கள்ல இளவட்டங்கள் குமரிகள்லாம் இல்ல. கிராமமே வந்து முதியோர் இல்லமா மாறிட்டு போகும். எல்லா கிராமங்களும் முதியோர் இல்லங்கள் மாதிரி ஆயிடுச்சு. அந்த முதியோர்களும் வறுமைக்கு பயப்படவில்லை, தனிமைக்கு பயப்படுகிறார்கள். கையில செல்போனை வச்சுட்டு ஆஸ்திரேலியாவில இருந்து பேச்சுட்டு இருந்து போன் வந்துடாதா, அஸ்ஸாம்ல இருந்து மகங்கிட்ட இருந்து போன் வந்துடாதா, ஒரு சாப்பியாலும் கேட்ட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க.
என் அம்மா சொல்லி சொல்லி அழுவா, நாங்க 6 பேரு, 6 மக்கள் மட்டும் அறிவியலுக்கு ஆள் இல்லையே, எனக்கு ஒரு தண்ணி குடிக்க ஆள் இல்லையே அழுவா. என்ன பண்றது, காலம் நம்மளெல்லாம் கலைச்சு போட்டிருக்கேன். எங்க அந்த நேரத்துல இருந்தெல்லாம் ஒண்ணும் முடியாது, எல்லாம் எங்கெங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கங்க போகும் எல்லாமே. அப்படித்தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது அதனுடைய ஆரம்பம் தான் அந்த தூர்வை. விவசாயம் எப்படி நசியுது, தண்ணீர் பிரச்சனை எப்படி வருது, விவசாயம் வந்து தனித்து இயங்க முடியாத ஒரு தொழிலா மாறி அரசாங்கத்தை சார்ந்துதான் செய்ய முடியுங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற பதிவு முக்கியமான நாவல். உண்மைங்கய்யா, உண்மை. ஏன்னா அந்த சூழ்ல கூட நீங்க குறிப்பிட்டிருப்பீங்க, மா தூவி எப்படி மலையை வழி அனுப்பி வச்சாங்க கம்மா நிறைஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு. அதெல்லாம் முக்கியமான சடங்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்ப மலையில பிறகு அந்த சடங்கு இருக்கும், வழி அனுப்புற சடங்கு. மழையே இல்லையே, புயல் மலை மட்டும்தானே இருக்கு. ஆரம்ப கட்டத்துல நீங்க வந்து வட்டார மொழியில வந்து எழுதினப்போ என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு? இப்போ நீங்க குறிப்பிட்டு ஒரு ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க சரக்கு மொழி அப்படின்னு. அப்படின்னா என்னங்கய்யா? சரக்கு மொழியில சரட்டு மொழி, அதாவது சரடு. என்னடா சரடு விடுறேன்னு சொல்ல முடியா, என்னடா பெரிய சரடு விடுற. ஃபர்ஸ்ட் நான் எழுதும் போது இந்த கிராமத்து மொழி கட்டுரைத்தன்மை இருக்கும், புனைவு இருக்காது, கட்டுரைத்தன்மை தான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள புனைவை உருவாக்கும் போது நம்ம வந்து அந்த மொழியவும் அந்த கிராமத்தில் நம்ம கட்டுரைத்தன்மை உள்ள அந்த பேச்சு மொழியவும் கிராமத்து மொழியவும் புனைவையை மிக்ஸ் பண்ணி எழுதும் போதுதான் நமக்கு புதுசா ஒரு மொழி வடிவம் கிடைக்குது. சில விஷயங்கள் இப்ப நான் வந்து அந்த மொழியை உருவாக்குறதுக்கு காரணம் வந்து என்னுடைய தூர்வையில நான் பயன்படுத்தின மொழி வந்து மிக சரியானது, கூவைக்கு அந்த மொழி பயன்படாது. அதனால கூவைக்கு வேற மொழியை நான் உருவாக்கி இருப்பேன், அதுதான் காரணம். சூழுக்கு வேற மொழியை உருவாக்கி இருப்பேன். என்ன நம்ம சொல்லக்கூடிய அந்த கதைக்கான களம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நம்ம யாரு கூட பேசுறோம், யாருக்காக எழுதுறோம், எந்த கேரக்டருக்காக நம்ம எந்த மொழியை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் கிராமத்து மொழியெல்லாம் பயன்படுத்திட முடியாது. அடுத்து செறிவுன்னு ஒண்ணு இருக்கு, கதை செறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு 5 பக்கத்துல எழுத வேண்டியதை 3 பக்கமா அடர்த்தியா எழுதுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கவிதைக்கும் உரையாடலுக்கும் இடையப்பட்ட ஒரு உரையாடலை நம்ம கண்டுபிடிக்கணும். கவிதை மாதிரி இருக்கணும், உரைநடை மாதிரி இருக்கணும். ஆனா கவிதையாவும் இருக்கக்கூடாது, உரைநடையாவும் இருக்கக்கூடாது. அப்படியான மொழியைத்தான் நான் கோயிலை பயன்படுத்தியிருப்பேன். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். வனத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க, வனம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எல்லாருக்கும் எழுத முடியும். வனம்னா அங்க அடர்ந்த மரங்கள் இருக்கும், சூரிய ஒளியே படாது, திசைகள் தெரியாது, பயங்கரமான மிருகங்கள் இருக்கும், விதவிதமான ஒளிகள் கேட்கும்னு எழுதிடுவாங்க, எல்லாராலும் எழுத முடியும். அது ஏற்கனவே இருக்கிற ஒரு வனம். இந்த வனத்தை நான் காட்டணும், வாசகருக்கு நான் கொடுக்கணும், நான் ஒரு வனத்தை உருவாக்கணும், நான் ஒரு வனத்தை கிரியேட் பண்ணணும். என்னுடைய வனகுமாரன் கதையில நான் வனத்தை பற்றி ஒரு வரி எழுதியிருப்பேன். புலி வேட்டைக்காக நீ 100 முறை வனத்திற்குள் போயிருக்கலாம், ஒரு முறை கூட புலியை பார்க்காமல் திரும்பி இருக்கலாம், ஆனால் 100 முறையும் புலி உன்னை பார்த்திருக்கும், உன் மேனியின் வாசனையை நுகர்ந்திருக்கும்னு எழுதும் போது இதுதான் பயங்கரமான வனம், நான் உருவாக்குற வனம். இந்த வரி நீங்க படிச்சுட்டேன்னா நீங்க எல்லைக்கு வனத்துக்குள்ள போனாலும் புலி நம்மளை பார்க்கணும் என்னமோ பயம் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் மொழிக்குள்ள நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு வரி சரி மாறி உட்காந்துக்கிடுவோம், வெயில் மூஞ்சில் அடிக்கி, ஒரு வரி தான். மாறி உட்காந்துக்கிடுவோம், வெயில் முகத்துல அடிக்கி, அப்ப நான் அவங்க எங்கிட்டு திரும்பி உட்கார்ந்து இருந்தாங்க நீங்க கண்டுபிடிக்கணும். வாசகர்கள் வெயில் முகத்துல அடிக்குன்னா ஒண்ணு கிழக்க அல்லது மேற்க, காலை அல்லது மாலை, இப்படிதான் வாசகருக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர்கள் மாறி உட்கார்ந்தார்கள், தலையில் பட்ட காக்க எச்சத்தை துடைத்துக் கொண்டாலும் மரத்துக்கடிக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து கட்டுரைத்தன்மையோட இருக்கும். அதை இலக்கியமா மாத்தணும்னா இந்த மொழியினுடைய அடர்த்தியை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். எழுத வந்துடும். இப்ப எனக்கு உடனடியா தோல்வியெல்லாம் அது எனக்கு வரலது. அதுக்கப்புறம் 10 வருஷம் 9 வருஷம் அது எழுதி கேட்டேன். அப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் கூகையில எனக்கு அந்த ஒரு மொழி அடப்பட்டுச்சுங்க. இந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் இது ஒண்ணு. இதுல பெரிய பெரிய ஆளுக்களா இருக்காங்க, எம் வி வெங்கட்ராம், மௌனி எல்லாம் இதுல ஜெயண்டிகள் பெரிய ஆட்கள். அவங்களாம் எல்லாம் படிச்சோம்னா பயமா இருக்கும், நமக்கு என்ன எழுதியிருக்காலே புரியாது. திரும்ப திரும்ப படிச்சோம்னா நமக்கு பெரிய ஒரு உலகம் விரியும். அவங்களாம் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், கை வந்த ஆட்கள். 4வது ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன், அவ்வளவுதான வழிய. அதெல்லாம் நான் பெரிய அளவுல எனக்கு செய்ய முடியல. அது உங்களுடைய தன்னடக்கத்தை குறிக்குதுங்க ஐயா. கடைசியா ஒரே ஒரு கேள்விங்கய்யா, அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. சரிம்மா. இன்னைய காலகட்டம் ஒரு மாதிரி ஒரு அசுரவேக நவ நாகரீக வளர்ச்சியில இருக்கும். இப்ப இருக்கிற நம்மளோட அறவழி வாழ்க்கை, தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே இக்கால இளைஞர்கள் என்ன கடைபிடிச்சா
நல்லதுன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான அரசியல் நடைமுறைகள், அதை பத்தின படைப்புகளை உருவாக்க இந்த காலத்துல உள்ள இளைஞர்கள் வந்து என்னெல்லாம் செய்யணும்? அது நாம் திரும்ப திரும்ப அதை சொல்லக்கூடிய விஷயம்தான். இளைஞர்கள் வந்து வாசிப்புக்குள்ள வரணும். முதல்ல வாசிப்பு. இப்ப இந்த தற்கால இளைஞர்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்ப சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க, ஒரு ஆய்வு. தற்கால இந்திய இளைஞன் மிகவும் குழப்பம் உள்ளவனாகவும், தன்னம்பிக்கை அற்றவனாகவும், எதிர்காலத்தை பற்றிய பயம் உள்ளவனாகவும், ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை இல்லாதவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு. உண்மைதான். நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாம அலையிறாங்க பையன். இன்னைக்கு அவன் வந்து என்டர்டைன்மெண்ட் ஊடகங்கள் வந்து சரியான வழியை காட்டல. ஊடகங்கள் வந்து சரியான வழியை அவனுக்கு கொடுக்கல. புத்தகங்கள் தான் கொடுக்கும். அப்ப இவன் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்வழிப்படும். அதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தன்னுடைய 14வது வயதுல தான் மகாத்மா காந்தி ஹரிச்சந்திர நாடகத்தை பார்க்கிறார். அன்றைக்கு தான் அவர் சபதம் எடுக்காரு. சத்தியசோதனையில மகாத்மா எழுதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 14 வயதுல நான் வந்து ஹரிச்சந்திர நாடகத்தில் முதல் முறையாக பார்க்கிறேன். அன்றைக்கு என் மனசுக்குள்ள ஒரு விதை விழுந்ததுன்னு எழுதுறாரு. ஹரிச்சந்திரனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பொய் சொன்னா போல அவன் ராஜாவாயிடலாம். ஒரே ஒரு பொய் சொன்னா அவன் ராஜா. கடைசி வரைக்கும் பொய் சொல்லவே மாட்டான். இடுகாட்டுல பிணம் எரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட உண்மையில கரெக்டா இருப்பான், பொய் சொல்ல மாட்டான். இது அவரை ரொம்ப பாதிக்குது. அன்னைக்கு அவர் எழுதுறாரு, இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இம்மி பிசை இல்லாமல் வாழ்ந்து மடிவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிற சபதத்தை அவர் அன்னைக்கு தான் இருக்கிறார். நமக்கு ஒரு மகாத்மா கிடைக்கிறாரு. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா மாறுறாரு. அகிம்சைங்கிற புதுசா ஒரு பிளாஸ்டிக்கை கொண்டு வர்றாரு. அது உலகம் பூராம் பரவுது. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு பெரிய மாஸ்டர் ஆயிடுறாரு. ஒரு உதாரணம் காட்டி பேசக்கூடிய ஒரு ஜெயண்ட் ஆயிடுறாரு. அவரு ஒரு எப்படி சொல்றது, அவுட்ஸ்டாண்டிங் பெர்சனா வர்றாரு. பெரிய உலகளாவிய அவுட்ஸ்டாண்டிங் பெர்சனா வர்றாரு. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது ஹரிச்சந்திரன் நாடகம் என்றால், என்னுடைய கேள்வி, அந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை எழுதியது யார்? என்னை மாதிரியான ஒரு படைப்பை. இலக்கியத்தினுடைய வேலை அது அப்படித்தான் இருக்கும். லாட்டரி டிக்கெட் மேல உடனடியா பலன் கொடுக்காது. இலக்கியம் கொடுக்காது, கிடைக்காது. மனசுக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொன்னா அப்புறமா அவன் வந்து ஒரு புது மனுஷனா மாறிடுவான். அந்த இலக்கியத்தினுடைய சில பாத்திரங்கள் போய் அவனை பண்படுத்தும். அந்த மாதிரியான இதுக்குள்ள வரணும்னா புத்தக வாசிப்புக்குள்ளதான் அவன் வரணும். இல்லை தொலைக்காட்சியோ மற்ற ஊடகங்கள் எதுவுமே அவனுக்கு சரியான திசை வழியே காட்டாது. அது புத்தகங்கள் படித்தால் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதுல இருந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லைன்னு சொன்னாலும் நம்ம தொலைக்காட்சி எப்படி நான் பேசும்போது எல்லா இடங்களையும் நிறைய இடங்கள்ல கேட்பேன். நான் கல்லூரிக்கு பேச போறவன், மேல்நிலை பள்ளியாக போவேன். தொலைக்காட்சி ஏன் பாக்குறீங்க, அது உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்பேன். சொல்லுங்க, என்ன கொடுக்குதுங்க? 100 நிகழ்ச்சி நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்க முடியாது. மற்றபடி எல்லாமே எதிர்க்காது. சொல்லுங்க, எதுக்காக டிவி பாக்குறீங்க, உங்களுக்கு அது என்னெல்லாம் கொடுக்குதுன்னு கேட்பேன். பிள்ளைங்களாம் எழுதிச்சு கல்லூரி மாணவிகளாம் சொல்லுவாங்க, சார் அது எங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கொடுக்குது, தொடர் கொடுக்குது, கலை நிகழ்ச்சிகள் கொடுக்குது, விளையாட்டு கொடுக்குது, சோதிடம் கொடுக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் லாஸ்டா ஒரே கேள்விதான் கேட்பேன், எல்லாம் கொடுக்குதுல்ல, ஆனா ஒரு இதை சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குது? வியாபாரம் பண்ணதுக்காக கொடுக்குது. டிவி மாதிரி ஒரு வியாபாரி யாருமே கிடையாது. பிசினஸ் மேன். இத்தனையும் கொடுத்து உங்க மேல ஒரு சரக்கை திணிக்கிறதுக்கு தான் அது இத்தனையும் கொடுக்குது. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்கல. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது ஒரு வியாபாரம் பார்க்குது. ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு அது ஒரு பெரிய வியாபாரி. அது சாதாரண வியாபாரி இல்ல, மல்டி மில்லியன் மாதிரி வியாபாரி. அது கார்பரேட் மாதிரியான தொழிலை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இனிமேல் டிவி பாருங்கன்னு சொல்லுவேன் நான் மக்கள்கிட்ட. உண்மையா அதுதான். உண்மை அதுதான். நல்லதுங்கய்யா. நம்மளுடைய தோழர் ஏழுமலை ஐயா வந்து கனடால இருந்து இணைஞ்சிருக்காங்க. உங்க கை உயர்த்திருக்காங்க ஐயா, நீங்க கேட்கலாங்க. கேளுங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. அருமையான உரை. வணக்கம். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, சிலவற்றை மட்டும் கேட்கிறேன். இந்த சொன்னீங்க மித்து வந்து நம்ம ஏற்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாதுன்னு சொல்றீங்க. அதாவது நிராகரிக்க முடியாது என்று சொல்லும் பொழுதே அதை ஓரளவுக்கு ஏத்துக்கிறீங்கன்றதுதான் பொருள். அது இப்போ இப்ப யுகம் எப்படின்னா,
இட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அறிவியல் யுகம். இந்த யுகத்திலும் கூட இந்த கருத்துன்றது எனக்கு முரண்பாடா தெரியுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா, பல இயற்கை இடர்களை எதிர்கொள்வதற்கு பறவைகளுடைய ஒலிகளையும் விலங்குகளுடைய ஒலிகளையும் பதிவு செய்து அதை டீகோட் பண்றான். அது எப்போ பயப்படுது, எப்போ மகிழ்ச்சியா இருக்குது, எப்போ பசிக்காக கத்துது, இப்படியெல்லாம் டீகோடு பண்ணி அதை கூட பேரிடர் மேலாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்துல நீங்க இந்த மித்து என்கின்ற விஷயங்களை சொன்னா, இப்ப அதுதான் சொல்றான், ராமருக்கு அங்கதான் பிறந்தாருன்னு சொல்லிட்டுதான் அங்க நம்பிக்கைங்கிறான். அதை அதனால இது நிராகரிக்க முடியாது அப்படின்றது தவறு. இயற்கையினுடைய தன்மைகளை அறிகின்ற மனிதனின் அறிவு பல மடங்கு வளர்ந்துருக்குது. ஆனா முழுதுமா வளர்ந்துருக்குதான்னு சொல்ல இல்லை. இயற்கையினுடைய ரகசியங்களை, உண்மைகளை, தன்மைகளை நாம் அறிந்து கொள்வதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கிற மொழிய முடிவுக்கு போயில்லை. ஆகையினால பல விஷயங்கள் பதிலளிக்கப்பட முடியாமல் சிக்கலாக இருக்கின்றன. அதை மாற்றில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மித்து என்பவைகளை நாம் ஏற்பது என்பது தவறு அப்படின்றத எனக்கு. அதுக்கு உங்களுடைய இரண்டாவது கேள்வி சொன்னீங்க. இரண்டாவது கேள்வி, இந்த தூர்வை அப்படின்னு சொன்னீங்க. தூர்வாறுதல். நான் ஒரு குக்கிராமத்துல பிறந்தவன். அதாவது 6 கிலோமீட்டர் போனாதான் ஒரு மோட்டார் சைக்கிளே பார்க்க முடியும். அந்த மாதிரியான கிராமம். காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர். இங்க தூர் வரலைன்னு எங்க கிராமத்துல வருவாங்க வேலைக்கு. எப்படின்னா, கிராமத்துல கிணறுகள் தான் நீர் இருக்குது. அப்படி இப்ப ஓவர் டேங்க் கட்டி ஏதோ வந்துடுது. ஆனா அதுக்கு முன்னாடி கிணறு இன்னும் கூட தூர்வாறுதல்ன்றது விவசாய கிணறுகள்ல இருக்கு. தூருன்றது நல்ல சொல் இருக்கு. அது மாதிரி நிறைய உங்களை மாதிரி எழுத்தாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வட்டார வழக்கு இயல்பா எழுதுறோம், அது பண்றோம்னு சொல்லிட்டு அந்தந்த சொற்கள் நிறைய புழக்கத்தில் விட்டுடுறாங்க. இப்ப நீங்களே கூட பாத்தீங்களா, மிருகங்கள் தான் சொன்னீங்க, விலங்குகள்னு சொல்லலாம். ஜெயிக்கும்ங்கிறீங்க, வெற்றின்னு சொல்லலாம். அது மாதிரி வழக்கொழிஞ்சு போன சொற்கள் நிறைய இருக்கு. இதுக்கு மூல பொறுப்பா படைப்பாளிகள் தான், எழுத்தாளர்கள். இப்ப தொலைக்காட்சி எல்லாம் தான் வருது. அதை அவங்க இப்ப பொதுவா உட்கார்ன்ற சொல்லி எந்த மொழின்னு சொல்லுன்னே தெரியலன்றாங்க. அமருங்கள்ன்ற சொல்லி யாருமே பயன்படுத்துறது இல்லை. மகிழ்ச்சின்ற சொல் குறைவு, சந்தோஷம் தான் சொல்றாங்க. இப்படி நாம இப்ப ஜெயிலு, நீங்க கூட ஜெயில், நீங்க சிறைன்றது சொல்லவே மாட்டேன்றாங்க. இப்படி எழுத்தாளர்கள் எழுத்துல போகும்போது யூ ஹேவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு அதை படிக்கிறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, அதை அவங்க உள்வாங்கிக்கிறாங்க, அது புழக்கத்துல வருது. ஆகையினால இந்த சொற்கள் பயன்பாடு நாங்க அதை வட்டார வழக்கில் இது சொன்னாதான் புரியும் அப்படின்றது சொல்றது வேற. ஆனால் அது ஒரு பண்பாட்டினுடைய சீரழிவுக்கு வித்திடாதா? இப்ப நான் பள்ளிகளை படிக்க, கல்லூரி நாட்கள்ல வரதான் நான் கதையில படிச்சேன். அதுக்கப்புறம் படிக்க முடியல, பொறியாளர் நான் என் வேலைகள்ல போயிட்டேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா நான் டாக்டர் மூவாவோட கதைகள் மட்டும்தான் படிப்பேன், மற்ற வேற எதுவும் படிக்க மாட்டேன். புனைவுகள் அதிகம் நிறைந்து உண்மைகள்ல குறைந்த விதயங்கள் படிக்க மாட்டேன் நான். அது மாதிரியான ஒரு பொறுப்புள்ள எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்து எனக்கு இருக்கு. நீங்க இந்த 2 கேள்விகள் சொல்லலாம். இதுக்கு மேல நேரம் எடுத்துக்கிட்டா அது ரொம்ப நல்லது இல்லை, மற்றவர்களுக்கு வழிவிடணும். நன்றி. நன்றி. மித்துக்களை பற்றி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றோ நிராகரிங்கள் என்றோ சொல்லவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது, அப்படியே காற்றுல மிதந்துகிட்டு இருக்குன்னு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மாதிரியான பல மித்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. இப்ப உதாரணமா தாமிரபரணி நதி இருக்குது. இந்த தாமிரபரணி நதியில அந்த நதி உற்பத்தி ஆகக்கூடிய பொதிகை மலை உச்சியில வாழக்கூடிய பழங்குடியின மக்கள்கிட்ட உள்ள மித்துக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுக்கிறேன். ரொம்ப முக்கியமானதால ஒரு மித்தை சொல்றேன். தாமிரபரணி இப்ப வற்றாத ஜீவ நதியா ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்துல 6 மாதம் ஓடி இருக்கு, 6 மாதம் வறட்சியா இருந்திருக்கு. அவன் சொல்றான், பழங்குடி சொல்றான். சரி, எப்படி வற்றாத ஜீவ நதியா மாறுச்சுங்கிறது ஒரு மித்து வச்சிருக்கான் அவன். இது விஞ்ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அவன் சொல்றான்,
பொதிகமலை உயரத்துல ஆடு மேய்க்கிற தொழில் பாக்குறவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு தவறி விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. அது அங்க இருந்து விட்டுட்டு வர முடியல, சுமந்துட்டு வர முடியல. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு பாறையில போய் அவங்க அந்த ஆட்டை அறுத்து மாமிசத்தை பகிர்ந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் 7 கன்னிமார்கள் நீராடிட்டு கூந்தல் உலர்த்தி பாடு உலமையை பேசிட்டு போகக்கூடிய இடம் அந்த பாறை. அந்த பாறை ரத்தமும் சதையுமா மாறிடுச்சு. இவங்க பார்த்துட்டு நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும், எப்படி உட்காந்து பாடு உலமை பேச முடியும், இப்படி ரத்தமும் சதையும் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறாங்களாம். அப்படி தவம் இருக்கும்போது வர்ண பகவான் வர்றாரு. வர்ண பகவானை நோக்கி தவம் இருந்தோன்னா மலைக்கு அதிபதியான வர்ண பகவான் வர்றாரு. அவர்கிட்ட இவங்க கேட்கிறாங்க, இதை நீங்க சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது நான் ஒரு வரி எழுதியிருப்பேன், என்னுடைய வரி. ஒரு கன்னி போய் வரம் காட்டாலும் எல்லா சாமியும் கொடுத்துரும், 7 கன்னி போய் காட்டா வரம் கொடுக்காம இருக்குமா அப்படின்னு ஒரு வரி என் வரி எழுதி. கடைசியில என்ன வரம் கேட்கறாங்கன்னா, மழை பெய்ய வச்சு நீ அதை சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இன்னொரு கன்னி சொல்லுது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சுத்தப்படுத்தினா போதுமா, நாளைக்கு இது மாதிரி பண்ணுனா என்ன பண்ணுவோம், நம்ம ஓயாம வரம் இருக்க முடியுமா, தவம் இருக்க முடியுமா, அதனால தினமும் மழை பெய்யணும், தினமும் நாங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் எடுக்கிற இடத்த சுத்தப்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு வரம் கேட்டாங்களாம். அதனாலதான் பொதிகமலை உச்சியில தினமும் மழை பெய்கிறது, தாமிரவர்ணி வத்தாமல் ஓடுகிறதுன்னு ஒரு மித்தம் வச்சிருக்கிறான். இது மாதிரியானதான் எங்களுடைய கம்பராமாயணம், மகாபாரதம், மற்ற எல்லா காப்பியங்களும் இது இப்படிதான் வரும். இதை நாங்க உண்மையை ஏற்றுக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது, நீங்க பொய்யை நிராகரிக்க வேண்டியது. அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இது அமையும். அவங்க மனநிலை எப்படியோ அதை பொறுத்து அமைய முடியும். நான் சொன்ன பறவைகளை பற்றி நீங்க சொன்னீங்களா, சமைக்கீங்களா, இது பண்றாங்க, அது மாதிரி நிறைய ஒரு அற உணர்வு உள்ள அதெல்லாம் நம்ப முடியாத சில உண்மைகள்லாம் இருக்குது. நான் இரவு நரிக்கிறவங்க கூட வேட்டைக்கு போவேன், குட்டி முயலை அடிக்க மாட்டான், நம்புவீங்களா நீங்க? குட்டி முயல் இருக்குல்ல, அதை ஷூட் பண்ண மாட்டான். ஏன்டா அடினானா, சார் கொள்றதுக்கு ஒரு பருவம் வேணும் சார் என்கிட்ட, எந்த உயிரையும் கொள்றதுக்கு ஒரு பருவம் வேணும் சார் எங்க, பெண் முயலா கொல்ல மாட்டான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அடுத்து அதை சொல்றான், ஏன் சார் நான் அதை கொல்லணும், இந்த முயல் எனக்கு தான் கிடைக்கும், நான் எதுக்கு ஆசைப்படணும், அதெல்லாம் வானத்துல பறந்தா போயிட போகுது, யாருக்காவது வேட்டைக்காரன் தானே கிடைக்க போகுது. ஒரு கண்டர் சேர்ந்த இந்த வார்த்தையெல்லாம் நான் நேரடியா எடுத்து இதெல்லாம் படைப்புல சொல்றேன். நம்பவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்து மொழியை பயன்படுத்த பற்றி சொன்னீங்க, வார்த்தைகளை பயன்படுத்த பற்றி. தமிழ் மொழியை இப்ப எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, இந்த தமிழ் மொழியில எந்த மொழி, எந்த வார்த்தை தமிழ் வார்த்தை, எது சமஸ்கிருத வார்த்தை, எது ஆங்கில வார்த்தை எனக்கு தெரியாது. அதை நீங்க பிரிச்சு அறிஞர்களை உருவாக்கணும், அரசு அந்த வேலையை செய்யணும், சுத்தமான தமிழ் இதுதான் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு விஷயம். என்னுடைய சூழ் நாவல் கண்மாயை பற்றிய நாவல். கண்மாய் என்கின்ற அந்த இதுக்கு ஆங்கிலத்துல வார்த்தையே இல்லை. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது பட்டப்பாடு பெரும்பாடு. கண்மாய் இல்லை, ஏன்னா ஐரோப்பிய நாடுகள கண்மாய் இல்லை, வார்த்தையும் கிடையாது. என்னுடைய கதையை மொழிபெயர்த்த ஆள் என்.எஸ். ஜெகநாதன், இந்தியன் சுழற்சி பத்திரிகையோட ஆசிரியர். அவர் என்ற சொல்லி என்ன சொன்னார்னா, பொதுப்பணித்துறை ஆபீஸ்ல போய் இன்ஜினியரை பார்த்து கேளுங்க, அவங்கதான் 1800 காலகட்டங்களில் இருந்து பொதுப்பணித்துறை மூலமா தான் கண்மாய்கள் நிர்வகிக்கப்படுகின்றன, அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஈக்குவலான வார்த்தைகள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அங்க போய் கேட்க சொன்னார். நான் அதனால பொதுப்பணித்துறை பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் PWD ஆபீஸுக்கு போனேன். நீங்களும் ஒரு பொறியாளர் தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க போய் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை பார்த்து இந்த விஷயத்தை சொன்னேன். அவர் சொல்றாரு, ஐயா நாங்க 1850 இருந்து KANNMA போட்டு பில்லு பாஸ்போர்ட் பண்ணிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொல்றீங்க? அதே மாதிரி நசுக்கம்னு ஒரு கதைக்கு பேர் வச்சிருந்தேன், நசுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மலையாளத்துல கரீன் திரிகள் அப்படின்னு மொழிபெயர்ப்பாயிருக்கு, இந்தியில பிசாய் அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்ப்பாயிருக்கு. இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லை, நசுக்கத்துக்கு வார்த்தை இல்லைன்னுட்டாங்க. கடைசியில என்ன ஃபயர்வொர்க்ஸ்னு போட்டே கதையை மொழிபெயர்த்துட்டாங்க. நசுக்கம் கிரஸ்ட் போட்டு பார்த்தேன், என்னென்னமோ போட்டு பார்த்தேன், ஒண்ணுமே ஒத்துவல அப்படிங்கிறாங்க. ஆக ஒரு வார்த்தைக்கு இது எந்த மொழியில இருந்து தெரிஞ்சு வந்தது, எந்த மொழி வேர்ச்சொல் எது உரிச்சொல் எது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. நான் அதனால வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தேவனைய பாவலட்ட போகலாம், அது படிப்பு மொழியா உருவாக்குறது. நான் இன்னும் நிறைய இடத்துல ஓப்பனிங்காவே பேசியிருக்கிறேன். இப்ப உதாரணமா திராவிட கட்சிகள் உருவாக்குன அந்த அடுக்குமொழி என்பது, அவர்கள் உருவாக்கி அண்ணாதுரை போன்ற ஆட்கள் உருவாக்கி அடுக்குமொழி என்பது எனக்கு சலவை கணக்கு எழுதுவதற்கும் மளிகை கணக்கு எழுதுவதற்கு தான் பயன்பட்டதே ஒழிய ஒரு படைப்பை உருவாக்குறதுக்கு பயன்படவில்லைன்னு நான் டெல்லியிலேயே பேசியிருக்கிறேன். நானு எனக்கு தெரியாத எந்த மொழியில எந்த சொல்லுங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டா தமிழ் தனித்து இயங்குமா? அப்ப தனித்து இயங்கணும்னா அதுக்கான உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டு வையா, சைக்கிள் இருக்குது, சைக்கிள்ல ஒரு பொருள் ஒரு உறுப்புக்கு நீங்க தமிழ் சொல்லிருங்க. சைக்கிள்
மிதி வண்டின்னு சொல்றோம், துவிச்சக்கர வண்டின்னு சொல்றோம். அதுல ஒரு உறுப்புக்கு ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்குதா சொல்லுங்க. முயற்சி பண்ணி பார்த்த நானும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க. என்ன பண்ண சொல்றீங்க அப்போ? ஆக அதுல இருக்கு சிக்கல் இருக்கு. உருவாக்கணும். அவங்க வந்து அகராதியை உருவாக்கணும். அகராதியை உருவாக்கும் போது சரியா வரும். ஜன்னல்னு நம்ம சொல்றோம், அதுக்கு தமிழ்ல என்ன காலாதர் அப்படிங்கிறான், காற்று நுழைகிற வழி அப்படிங்க. ஜன்னலே வந்து வேற எந்த மொழியில இருந்து வந்து எல்லாரும் ஜன்னல் தான் சொல்லி பழைய இருக்கும். என்ன பண்ண? நன்றிங்க ஐயா, அருமையான பதில். ரெஜினா சந்திரா மேம், நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. கேக்குதா? கேக்குது. வணக்கம். வணக்கம். முதல்ல ஜமுனாவுக்கு பாராட்டுகள். ஐயாவுடைய படைப்புகளை எல்லாம் நல்லா முழுமையா உள்வாங்கி மிக அழகான கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு பாராட்டுகள். என்னுடைய கேள்வியும் வந்து மொழி சார்ந்ததுதான். என்னன்னா வந்து உங்களுடைய படைப்புகள் சிலது வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அப்படி மொழிபெயர்க்கும் போது உங்களுடைய படைப்புகள் எல்லாம் பொதுவா நம்முடைய மண் சார்ந்த படைப்புகள். அதுல வந்து நிச்சயமா பல நம் ஊரை சார்ந்த சொற்றொடர்களும் பழமொழிகளும் வழக்கு சொற்களும் இருந்திருக்கும். அப்போ அவற்றை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது இந்த மண்ணுடைய மனம் வந்து ஆங்கிலத்துல எந்த அளவுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? அப்படி இருக்கும்போது சில கொண்டு வர முடியாத சில கருத்துக்களை அல்லது சொலவடைகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி அவங்க கொடுத்திருக்காங்க? அதுக்கான தமிழ் விளக்கமும் பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒண்ணு முதல்ல நான் சொல்லிடுறேன், எனக்கு முற்றாக ஆங்கில புலமை கிடையாது. ஒண்ணு, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனா மொழிபெயர்க்கிறங்க வசந்த் சூர்யா அப்படிங்கிற ஒரு அம்மா தான் என்னுடைய கூகை நாவலை மொழிபெயர்த்தாங்க. அவங்க பட்ட என்னைய உறங்க விடாம பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வட்டார மொழியில உள்ள நம்ம வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்துல எழுதும். இப்ப நான் வந்து லேசா எழுதிருவேன். ரோட்ல சாலையில நடந்து போகும்போது சாலை ஓரமா கம்மங்கஞ்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க, அதுல 2 டம்ளர் குடிச்சிட்டு போனேன்னு எழுதிடுவாங்க. கம்மங்கஞ்சினா என்னன்னு ஆங்கில வாசகர்களுக்கு எப்படி சொல்றது சொல்லுங்க. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, டிரான்ஸ்கிரியேட் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணணும். டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணணும்னா நீ இங்கிலீஷ் கல்ச்சரும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் கல்ச்சரும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீ டிரான்ஸ்கிரியேஷன் பண்ண முடியும். இங்க நடக்குது எல்லாமே டிரான்ஸ்லேட்டிங் தான் நடக்குது. வார்த்தைக்கு போய் வார்த்தை மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதனால அது வந்து இந்த என்னுடைய மூலப்பிரதியினுடைய அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்காது, கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு ஏராளமான இறக்குமதிகள் உண்டு, ஏற்றுமதி என்பதே கிடையாது. ரொம்ப 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 அபூர்வம், கஷ்டம், மொழிபெயர்க்க முடியாது. அதுலயே என்ன மாதிரி வட்டார மொழியில எழுதுறவங்களுக்கு எழுத்துக்கள் இருக்கு தெரியுமா, அதுல மொழிபெயர்க்க ரொம்ப சிரமம், கஷ்டம், மொழிபெயர்க்கே முடியாது அந்த அளவுக்கு தான். ஆனா அதே சமயத்தில் நான் அந்த வட்டார மொழியெல்லாம் சொல்ல முடியும், நான் வேற மொழியில சொல்ல முடியாது நான் சொல்ல வேண்டிய விஷயத்த. அது இப்படியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது அது. அதனால ஒரு சில படைப்புகள் தான் மொழிபெயர்க்க முடியுது. ரொம்ப சிரமப்படுறாங்க மொழிபெயர்ப்பாளர்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிம்மா. ரஜினா, அஷா, டாக்டர் மோகன்ராஜ் அவங்க கை உயர்த்திருக்காங்க. அன்மியூட் பண்ணிருங்க சார். நீங்க கேளுங்க சார், நீங்க கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நீங்களாம் ஒரு சோசியல் சயின்டிஸ்ட், அதாவது எப்படின்ட்டா நாட்டுல நடக்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆராய்ந்து அதை பத்தி நூல்கள்ல வெளியிடுறீங்க. என்னுடைய சின்ன வருத்தம், மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாமே பேராசிரியர்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திட்டுற மாதிரியே தான் பேசுறாங்க, வசைப்பாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது எதனால? நீங்க கூட பேசும்போது இடையில இந்த பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அவர் வந்து மிக தவறாவே சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் மிகப்பெரிய ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் நோக்கி அதுல இருந்து வந்து இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் இப்ப நம்ம பேசுற வரைக்கும் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து நீங்க ஒரு பாயிண்ட்ல மட்டும் இருந்துட்டு ஒரு சொசைட்டியை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு அறிவியலையோ மற்ற கண்டுபிடிப்புகளையோ இல்ல எழுத்துக்களையோ வந்து பேசும்போது அது முரண்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதின எழுத்து அப்படிங்கிற ஒரு இடத்துலயே போயிட்டு இருந்தாருங்க.
இதை பத்தி நான் பேசும்போது என்னன்னா, ஒரு பேராசிரியர் வரும்போது அவர் வந்து கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு குவாலிட்டிஸ், அதுக்குண்டான ஒரு நடை, அதுக்குண்டான ஒரு கற்றல் எல்லாமே இருக்கும். அதை வந்து டிரான்ஸ்ஃபர்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆனா எழுத்தாளர்கள் ஏன் அவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? உதாரணத்துக்கு வந்து ஜெயகாந்தன் கூட வந்து பார்த்தோன்னா பேராசிரியர் எழுத கொண்ட புக்கு எல்லாம் கொண்டு போனா அவர் வந்து தூக்கிட்டு வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி உணர்வுகள் வர்றதுக்கு என்ன காரணம்? அவர்கள் படிச்சு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது கூட அதை நீங்க ஏத்துக்கிறது இல்ல. அதாவது நீங்க எல்லாம் எழுதுற எழுத்துக்கள் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து தருது. அது உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? அதாவது பேராசிரியர்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது. இப்ப நான் உதாரணத்துக்கு முதல்ல சொன்னேன்ல, வில்லியசியை பற்றி எந்த சங்க இலக்கியத்திலேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கான ஒரு சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணதுக்கு தமிழ் பேராசிரியர் எல்லாத்தையும் கேட்டாலங்க. ஒண்ணு தெரியும்னு சொல்ல, தெரியாதுன்னு சொல்லு. தெரியும்னு சொல்லு, இல்ல தெரியாதுன்னு தான் ஒத்துக்கோ. ஆனா அவங்க என்ன பண்ண, இதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறன்னு எதுக்கு கேள்வி கேட்கிறேன் என்று கேட்கிறேன். அப்புறம் நானே படிக்கிறேன். பெரும்பாலாட்டு படையில வில்யாள்னு ஒரு வரி வருது ஒழிய மற்ற வில்லிசை பற்றி எங்கேயுமே இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு, பேராசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். 5 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நான் 5 வருஷம் அலைஞ்சிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல பேராசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள்ல 3 படைப்பாளி தான் இருக்கிறாங்க. பெருமாள் முருகன் 1, சு வேணுகோபால் 1, 3 குமாரசெல்வா. இந்த 3 பேர் தவிர்த்து மற்றவங்களாம் நல்ல பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், ஆய்வு கட்டுரை எழுதுவாங்க, விமர்சன கட்டுரை எழுதுவாங்க. ஆனால் படைப்பாளிகள் கிடையாது. படைப்பாளிகளை ஆய்விட்டு நிறைய புத்தகங்களை வாசிச்சுட்டு எங்கிட்ட வந்து பேசினாங்கன்னா ஆரோக்கியமானதா இருக்கும். இல்லைன்னா நாங்க எப்படி கூட அவங்க கூட நாங்க பேச முடியும், இது பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, தமிழ் பேராசிரியர்கள் தவிர்த்து வேறு பேராசிரியர்கள் கணிதத்துல புலமை உள்ளவனாக இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மகா உலக நிபுணத்துவ உள்ளவனா இருப்பாங்க. அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. பயோடெக்னாலஜியா, மைக்ரோ பயாலஜியா, அதுல இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையை படிக்கணும்னா ஒண்ணு மொழி பாடத்துக்குள்ளதான் வரலாம், தமிழ்ல வரணும், ஆங்கில இலக்கியம். இதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தான் வாழ்க்கைய 5 வகையான நிலங்களா பிரிக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த 5 வகையான மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்து, அங்கே விளையக்கூடிய தாவரங்களை பதிவு செய்து, எல்லாமே பண்ணுதல. இதை இல்லாம நீங்க படிங்க அப்படின்னா வேறு தமிழ் மொழி தவிர்த்து வேறு பேராசிரியர்கள் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம குறுந்தொகையிலிருந்து ஒரு பாடலை சொன்னோம்னா அதை அவங்களுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. அவங்க நீங்க சொன்னது மாதிரியான அந்த ஒரே இதுல ஒற்றை புள்ளியில் தான் நிக்கிறானுங்க. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பேராசிரியர்களுக்கு நமக்கு என்ன தவிர ஒண்ணுமே கிடையாது. அவங்க செய்ய ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு எழுத்தாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தனி மனுஷனா ஏமோன் மாதிரியான ஆட்கள், என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டியது. கீழா மாதிரியான ஆட்கள் சொல்ல அகராதி நாங்களே எழுதுறோம், எல்லாமே நாங்களே உருவாக்குறோம். இப்ப தமிழ்ல என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு எழுத்தாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழகங்களோ பேராசிரியர்களோ பண்ணுவதை விட அதிகமா எழுத்தாளர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது. சொல்லுங்க, கரிசல் சொல் அகராதின்னு சொல்லி கீழாதான் தனியா ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியிருக்காரு. பெருமாள் முருகன் அந்த கொங்கு வட்டார சொற்களை தனியா தான் அவர் தொகுத்து போட்டுருக்காரு. நடுநாட்டு சொல் அகராதின்னு சொல்லி கண்மணி குலசேகரன் தான் தொகுத்து போட்டுருக்காரு எழுத்தாளர். பேராசிரியர் யாரும் பண்ணலையே. இப்ப இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லும் போது அவங்க எங்க கூட இணைஞ்சு வரணும். அவங்க பேராசிரியர்கள் எங்களுக்கு எந்த மனதும் இல்லை. நீ 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிக்கா, உத்தரவாதமான வேலை இருக்குது, நீ ரிசர்ச்சுக்குன்னு பணம் வாங்குற, ஃபெல்லோஷிப் வாங்குற. நீ ஃபெல்லோஷிப் வாங்கிட்டு என்ன பண்றது எங்களுக்கு தெரியும், அதுவும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யார் ஃபெல்லோஷிப் கொடுக்கா? ஒரு ரைட் இருக்கு, சொல்லுங்க சார், யார் கொடுக்குறா? எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி நான் 10 வருஷம் சர்வீஸை விட்டு கொடுத்துட்டு வந்தேன். விஆர்ஸ்ல உள்ளூருக்குள்ளேயே வேலை, ஏசியில வேலை பார்த்தவன், எழுதுங்களுக்காக எழுதி சாதிக்கிறதுக்காக 10 வருஷம் சர்வீஸ் பாய் அப்படின்னு வெளியே வந்துதான் இன்னைக்கு இவ்வளவு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் எனக்கு ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்றோம் பேராசிரியர்கள் மேல. நிறைய வேலைகள் அவங்க செய்யலாம், எதுவுமே செய்யறது. இப்ப நான் போன மாதம் சுவடி படிக்கிறது எப்படி, ஓலைச்சுவடி எழுதுவது எப்படி, சிற்பக்கலைனா என்ன, நான் போய் 5 நாள் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கேன். நான் என் கைத்துட்டை செலவழிச்சு. இது எனக்கு தேவையா சொல்லுங்க? எனக்கு தேவைனா எனக்கு தேவை. இந்த வயது 72 வயது ஆயிடுச்சு, நான் 5 நாள் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கேன். சிற்பக்கலை, குகை ஓவியங்கள், ஓலைச்சுவடிகள்லாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, அதை படிச்சுக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். 5 நாள் நான் போய் ஈரோட்டில் தங்கி நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஏன் சார் எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், எனக்கு 5 நாள் உழைப்பு என்ன, எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இதுல எனக்கு வர சந்தேகங்களை போய் அவங்கள்ட்ட கேட்க போனா அதை கிளியர் பண்ண கூட தெரிய மாட்டேங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். நாங்க முறைப்படி கல்வியக்காரவங்க, ஆனா இப்படி எல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம், நிறைய மக்கள்கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோம், பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுதான் காரணம் ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க எப்ப அது கத்துக்கிறதுக்காக கூட ஒரு சொல்லுங்க ஆசிரியர்கிட்ட தாங்க ஐயா போக வேண்டியதா இருக்கு. ஆமா, அதுக்கு நீ அது ஒரு ஆசிரியர்கிட்ட தான் போக வேண்டியது. அதன் அதுல புலமையாளர்கள் நம்ம போக முடியும், அதுல புலமையாளர்கள் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அவர்கிட்ட அதை பற்றி தெரியுது, வேற யார்கிட்ட நம்ம போக முடியும்? அவர்கிட்ட தான் போக வேண்டியிருக்குது. நன்றிங்க ஐயா. சுனிதா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க ஐயா. நான் வந்து உங்களோட தூர்வை, கூகை, சூழ், 13வது மையவாடி, வவ்வால் தேசம், இந்த 5 நாவல்களையும் படிச்சிருக்கேன். இதுல உங்களோட நாவல் சூழ் வந்து முழுக்க முழுக்க அந்த நீர் மேலாண்மை பத்தி பேசுற ஒரு நாவலா இருக்கு. அதே நேரம் தூர்வைங்கிற நாவல் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை பத்தி பேசுது. அது தூர்வை நாவல்ல நீங்க வந்து மினுத்தான் பத்தி சொல்லியிருக்கீங்க. மினுத்தான் வந்து அவரோட பையன் இருக்காங்க. அவர் கண்ணு முன்னாடியே அவர் விவசாயம் செஞ்சுட்டு வந்து வரக்கூடிய நிலம் காலப்போக்குல சாக்கு கம்பெனியா, தீப்பெட்டி தொழிற்சாலையா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனால அவங்க பையன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நகர்ப்புறத்துக்கு குடிபெயர்ந்து போறான். அதனால சூழ் நாவல்ல கண்மாய் பத்தி சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம நாடு சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி 64,000 கண்மாய் கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த நீர்நிலைகள் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. அப்போ இதுல வந்து நீங்க சூழ் நாவல்லையும் சரி, தூர்வை நாவல்லையும் சரி, விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்த சொல்றீங்க. நீங்களும் ஒரு விவசாயி. அப்ப இப்போ அழிஞ்சிட்டு இருக்க விவசாயத்தை நாம எப்படி மீட்டெடுக்கலாம்? இதை மீட்டெடுக்க எதிர்கால சந்ததியினர் நாங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க என்ன ஐயா சொல்ல வாரீங்க? அதாவதுமா, என்னுடைய சூழ் நாவல் பிரதானமா இது பண்றது வந்து தண்ணீரை பற்றி பேசுது. அது வந்து விவசாயத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் தண்ணீர். தண்ணீரை பற்றி நம்ம இன்னைக்கு இல்லை, நேற்று கூட நான் வந்து முல்லை பெரியாறு, வைகை டேமுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அங்கேயே என்னை சில இன்டர்வியூ பண்ணாங்க, சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்க கம்மாயினுடைய எண்ணிக்கை சொன்னீங்கல்ல, அது தவறு. 39,640 கண்மாய்கள் 1947 சுதந்திரம் வாங்கும் போது பிரிட்டிஷ்காரன் நம்மகிட்ட கொடுத்தது, இந்தியாவோட. இப்ப இந்த கம்மாய்களை எங்கேங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். நீர்நிலைகளை, பாதிக்கு மேற்பட்ட நீர்நிலைகளை கவர்மெண்டே நாசமாக்கி வச்சிருக்குது. அதுதான் அதுல உள்ள ஒரு பெரிய. நீங்க ஒவ்வொரு ஊரும், நீங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு பேர் வேய்ந்தான்குளம் பஸ் ஸ்டாண்டு. பாதி நீர்நிலையை மேதி கட்டியிருக்காங்க. அந்த குளத்து பேர் வேய்ந்தான்குளம், அதனால அந்த பேர் வச்சுருக்காங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு பேர் குளத்து பஸ் ஸ்டாண்டு. பஸ் வந்து உள்ள போய் தான் வெளியே வரும், பஸ்ஸவே முங்கிரும், வந்தோம் அவ்வளவு பள்ளம். மதுரையில வந்து ஹைகோர்ட்டும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டும் பல ஏக்கர்ல கட்டியிருக்காங்க, நீர்நிலைகளை தான் மேதி கட்டியிருக்காங்க. இப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? இப்ப தண்ணீரை பற்றி நீங்க குறிப்பிட போனேன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் சொல்றான், நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிறான். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நீரின்றி அமையாத உலகு, ஓகே ரைட், ஒத்துக்கிடுவாங்க. வானின்றி அமையாத ஒழுக்குங்க, அதாவது மழையில ஒழுக்கம் கெட்டு போகுங்கிற ஒரு வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்துறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மழை இல்லாட்டா ஒழுக்கம் எப்படி கெடும் அப்படின்னு. அதற்கு எங்க கிராமம் தான் நல்ல சாட்சி. விவசாயிகள் வந்து விதைச்சிட்டு அல்லது விதைக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது மேகங்கள் கூடி கூடி வரும், மழை பெய்யாது. அப்ப இந்த விவசாயிகள் பேசுவாங்க, இப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு, இந்த வருஷமும் மழை இல்லைன்னா என்ன செய்ய முடியும், மண்ணவா திங்க முடியும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாரு. அதுக்கு ஒரு விவசாயி சொல்லுவாரு, மழை இல்லைன்னா என்ன செய்ய முடியும், கொள்ளையடிக்க போயிட வேண்டியதான். பாத்தீங்களா, வள்ளுவனுக்கு சாட்சி யார் வரான்னு சொல்லி. அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு நீர் வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, தண்ணீரே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, தண்ணீரே இருக்கு. ஐயா மியூட் ஆயிருச்சுங்க ஐயா. இப்பமா இப்ப கேக்குது, பேசுங்க. அதாவதுமா, பாரம்பரியமான விவசாய முறையை நம்ம இழந்துட்டோம். பசுமை புரட்சிங்கிற பேர்ல அதிநவீனமான பொறுக்கு விதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இது டெக்னாலஜிக்கு நமக்கு எதிரான ஆள் கிடையாது. டெக்னாலஜி வளர்ந்துதான் கூட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன, நீர் இறைக்கிறதுக்கெல்லாம் எந்திரங்கள் வந்துருச்சு, உழவடிக்க எந்திரங்கள் வந்துச்சு, எல்லாம் வச்சு கால்நடைகள் தேவையில்லாம போயிடுச்சு. கால்நடைகள் தேவையில்லை ஆனவொன்னே இயற்கை உரம் இல்லாம போயிடுச்சு. அப்ப செயற்கையான உரங்களைத்தான் நம்ம வாங்கி போட வேண்டியிருக்குது.
விதைகள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற விதையை வாங்கினா தான் முளைக்கவே செய்யுது. இப்படி இந்த மாதிரியான சில இதுகள்லாம் இந்த விவசாயிகளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்க? விவசாயத்தை எப்படி நம்ம மீட்டு எடுக்கிறது? நவீன விவசாயத்துக்குள்ள தான் நம்ம போக வேண்டியிருக்குது. நவீன விவசாயத்துக்குள்ள போகும்போது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இப்ப நானும் ஒரு விவசாயி தான், கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இந்த 1 கிலோ விதை வந்து 5000, 4000, 3000ங்கிறான். என்ன பண்ணுவீங்க? விளைவிச்ச பொருளுக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இருக்குது. சும்மா சாதாரணமான இப்ப நான் ஒரு வத்தல் பயிரிடக்கூடிய ஒரு விவசாயி, மிளகாய் வத்தல். நான் வத்தலை மார்க்கெட்ல கொண்டு போய் நான் விற்கிறேன். அவன் கேட்கிற விலைக்கு எனக்கு கட்டாது. ஆனா அவன் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு நீளம் செக்க செவேர்னு என் வத்தலோட நல்லா இருக்கு, அதை எடுத்து கொடுக்குறான் அள்ளிக்காட்டா. இந்த வத்தலை ஆந்திராவில இருந்து வருது, இதனுடைய விலை என்ன தெரியுமா? நீங்க சொல்ற விலையை விட 10 ரூபா கம்மி. நான் இதை வாங்கவா அதை வாங்குவான்னு கேட்கறான். இது அவன் சொல்றது உண்மை, நியாயம். நான் அனுபவிக்கிற கஷ்டமும் உண்மை, நியாயம். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இன்னைக்கு அப்படித்தான் ஆயிப்போச்சு. இன்னைக்கு உலகம் நம்ம உலகத்துல வந்து எல்லா சரக்கும் எங்கெங்க தான் வருது. எல்லா சரக்கும் நான் காலையில ஒரு சின்ன கடையில போய் வாங்க ஒரு 100 பருப்பு வாங்க போனோம்னா பெல்ஜியம் நாட்டுல இருந்து வருதுங்க அந்த பருப்பு. என்ன பண்ணுங்க? அவங்க சொல்றாங்க விவசாய உற்பத்தி பண்ணி அதுல வரக்கூடிய அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு லாபம் பார்க்கறத விட கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாம் அரிசி. அப்படி கணக்கு போடுறாங்க விவசாயிகள் இன்னைக்கு. ஆக விவசாயம் நசிஞ்சு போச்சு. நீ பழையபடியால் மீட்டெடுப்பது என்பது அது சாதாரணமான விஷயமே அல்ல. அதனால எல்லாமே விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களா மாறி போச்சு, விலைக்கு விற்கக்கூடிய நிலங்களா மாறி போச்சு. விவசாயிகள்லாம் போட்டுட்டு நகர குடியேற்றம், சென்னை, பெங்களூரு, ஓசூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி நகரங்கள்ல போய் குடியேறி தரிசா கிடக்கு நிலம். இங்க தரிசா கிடக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலை. நான் கிராமத்துல இருந்துட்டு ஒரு விவசாயியா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் யதார்த்தமான உனக்கு நிலை. அப்புறமா கூலி கூடி போச்சு. வேலைக்கு வர்றவங்களுக்கு நிறைய கூலி கொடுக்க வேண்டி இருக்குது. கரெக்டா வர்றாங்க, டயத்தை பார்த்துட்டு. முந்தையெல்லாம் அப்படி கிடையாது. அதுல போய் 10 பேர் வேலை பார்க்கணும், வேலை பார்க்க போயிடுவாங்க. நியாயமா மனச்சாட்சிப்படி அற உணர்வோட வேலை பார்த்தாங்க. இப்ப அதுவும் கிடையாது, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுவீங்க? 4 ஆட்ட செல்போன் வந்தாலும் போன் பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? செல்போன் கொட்டுறப்படான்னு சொல்ல முடியுமா ஒரு தொழிலாளியை பார்த்து? நிறைய சிக்கல்கள் இருக்கு. மறுசீரமைப்புக்கு விவசாயத்தை கொண்டு வரணும்னா பெரிய விலை கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப சிரமம். அதுக்கு அரசாங்கமே அதை பற்றி கவலையே படல. விவசாயிகள்னால எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்கிற அரசாங்கம் சொல்லுங்க. விவசாயிகளால எங்களுக்கு என்ன லாபம்? நஷ்டம் தான் வருது. இன்னைக்கு ஃபேக்டரியில் வந்தா வரி வருது, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வரட்டும், விவசாயத்தை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு ஓப்பனாவே சொல்றது கவர்மெண்ட். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இவ்வளவு முரண்பாடுகளுக்குள்ளதான் விவசாயத்தை நாங்க கட்டி காத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்தியா எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஓரியன்டட் கண்ட்ரி தான். இன்னைக்கும் 70% பேர் விவசாயம் நஷ்டம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க வேற வழியை விட்டுட்டு போயிட முடியாது. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. இதுதான் உண்மை. இன்னைக்கு அருமைங்க ஐயா. மிக சிறப்பான ஒரு மாலை பொழுதை எங்களுக்கு ஆக்கி தந்தீங்க. எல்லாரும் படிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு காலத்துல இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிறந்த வாசிப்பாளர்கள் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னைக்கு ஜமுனாவே நிரூபிச்சிருப்பாங்க. ரொம்ப ஆழமாக வாசிச்சு மிக சிறந்த கேள்விகளை உங்கள்கிட்ட தொடுத்தாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்களும் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை குறித்த நேரத்துல ஆரம்பிச்சு குறித்த நேரத்துல முடிக்கிறது தான். நேரம் 9 தழுவி விட்டது. அதனால உங்களுடைய இந்த நிகழ்ச்சி குறித்த இறுதி கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிமா. நன்றி. இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களோட கருத்து என்னன்னு ஒரு பதிவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. நான் சொல்லணுமா? அப்ப அம்மா இப்ப சொன்னாங்களா, அது மாதிரி மிக அருமையான இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட உலக அனைத்துக்கும் தேவையான கருத்துக்களை உள்ளடக்கிய கேள்விகள் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு. மற்ற இடங்கள்லாம் இப்படி எல்லாம் வரல. எனக்கு உண்மை, நான் சொல்ல பெருமைக்காக சொல்லல. அடுத்தாப்புல என்னுடைய எழுத்துக்களை வாசித்து விட்டு என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய புத்தகத்திலிருந்தே நிறைய கேள்விகளை நான் எதிர்கொண்டேன். பொதுவான கேள்விகளே கிடையாது. அது ஒரு 2வது விஷயம். அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பதில் சொல்வதற்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சில மீட்டிங்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டி சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் நான் பதில் எப்படி சொல்ல முடியும்? அரைகுறையாத்தான் சொல்ல முடியும். என்னுடைய எழுத்துக்கள் இருந்து சொல்ல முடியும். படிச்சுட்டு கேட்டானா உரையாடல் ஆரோக்கியமாக அமைந்தது இன்றைக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி வாய்ப்பளித்த எங்களுக்கு. நன்றிமா. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், ஐயாவிற்கும் ஜமுனாவிற்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.